ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? நீலன், வினோத். கேக்குது பிரதர். ஓகே நாதன், ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட ஆரம்பிப்போம். அப்புறம் ஜனநாயகன் ரிவ்யூ, அதுக்கப்புறம் சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து அதை மூணையும் பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அதுல இருந்து செகண்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ வந்துருச்சு. த வெட்டிங் சாங் அப்படிங்கிற ப்ரோமோ சூர்யாவே பாடியிருக்கிறாரு. பாட்டு ஃபுல் சாங் வந்து 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மியூசியம் இருக்கு 2 செப்டம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சூர்யா பர்த்டே ஸ்பெஷலா சூர்யா 47 டீம்ல இருந்தும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த டீம்ல இருந்தும் போஸ்டர்ஸ் விட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ். வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய படம் ரிலீஸ் பிளஸ் சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறனால வேற எதுவும் பெருசா வந்த மாதிரி தெரியல. எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். பிரகாஷ் பாணி ஈஸ்லக்குன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, அவரு செப்டம்பர் ஷூட்டிங் ஆரம்பம், அடுத்த வருஷம் ஏப்ரல் 9 ரிலீஸ்னு போட்டிருக்காரு. AK-64 அப்படிங்களா? நீங்க அவர் ஓகே, போட்டாரு. தென் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சா தான் நம்புவேன். படம் நான் ரொம்ப ஒரு வாரம் ஷார்ட்டாக போனதான் பிளான் நம்புவேன் பண்றாங்க. பிரகாஷ் ப்ரோ. ஆனா என்னன்னா, இல்ல இல்ல அது ஓகே. ஆனா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா ரிலீஸ் ஆகுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ரிலீஸ் ஆகிடும். எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுமோ ரிலீஸ் ஆகிடும். பட் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்லயே ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, ஏதோ ஒரு தெரியல. ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஏப்ரல் 9 எப்படி பிரகாஷ்? எனக்கு தெரியும் எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆயிருங்க. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க ஷார்ட் டைம்ல தான் பிளான் பண்றாங்களே. ஆனா பாப்போம், வெயிட் பண்ணும். ஏதா இருந்தாலும் அவன் எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்களேன், ஆகஸ்ட் ஷூட்டிங்னா செப்டம்பர் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். ஏப்ரல் ரிலீஸ்னா தீபாவளி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இதான் ட்ராக்கு. நம்ம ட்ராக் ரெக்கார்டு ஃபுல்லா இதான். அதனால எதுவா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வரைக்கும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே நான் 100 தடவை சொல்ற மாதிரி தான், முதல்ல தோண்டணும், அப்புறம் நடவணும், அப்புறம் வளரணும், அப்புறம் தான் வெட்டணும். சரி, ஜனநாயகனுக்கு வருவோம். இன்னைக்கு யாரெல்லாம் ஜனநாயகன் பாத்தீங்க? அடுத்தது சூர்யா பர்த்டே ஸ்பெஷல். அதை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. எனக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா அதை பத்தி என்னங்கிற சொல்றேன். சூர்யாவோட ஒரு பர்த்டே ஸ்பெஷலா 2 கேள்விகள் மட்டும் வச்சுங்க. அந்த 2 கேள்விகள் மட்டும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் ஒரு மணிக்கு 9 இருந்து 9:30 9:15 ஜனநாயகனை பேசுவோம். 9:30 அப்புறம் சூர்யா பர்த்டே ஸ்பெஷலை பத்தி பேசுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெய்யழகன் படம் பாத்தீங்களா? சொல்லுங்க. அதுக்கு நடுவுல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ப்ரோமோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் பேசுவோம். ஒரு 2 நிமிஷம் பாத்துங்க, நான் வந்துடுறேன். கமல் பரணி வந்துடும். அப்படி கமல் பாத்துக்குங்க, படத்தை பத்தி பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். கேட்டுட்டு தான் இருப்பேன், ஆனா பேசதான் முடியாது. நான் ஆரம்பிக்கட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க மோகன் ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து மதுரை ரிசில தான் இது பார்த்துருந்தேன். விஷாலனை கூட தான் பார்த்துருந்தேன். நல்லா தேட்டரு ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல விஷாலண்ணனுக்கும் அப்புறம் ராஜபாண்டியன் அண்ணன், அவர் ஸ்பேஸில் வருவார் போல இருக்கு, அவர் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாராம். அவருக்கும் நன்றி. இப்போ ஜனநாயகன் பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாஃப் பேக்கடாக தான் இருந்துச்சு. ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு. மேக்கிங்காக எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு ஓட்டலை. அப்புறம் எமோஷ்னலாகவும் ஒரு சில இடத்துல ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்துச்சு. அனிருத்தோட ஒர்க்கும் வந்து ரொம்ப ஆஃப் ரொம்ப ஓகே கம்பேர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒர்க்கு தான். இதில் வந்து மெயின் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லாம் வந்து நம்ம தளபதி அவர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மாசாவும் மாசாவும் பண்ணுறாரு, எமோஷனல் சீக்வன்ஸும் நல்லா கலக்கிறாரு. அப்புறம் வந்து நல்ல ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு பக்கா பேக்கேஜ்னால வந்து ஒரு நல்ல ஒரு இது நடிச்சிருக்காப்புல. ரசிகர்களுக்கு எப்படிலாம் வந்து இது பண்ணால் பிடிக்குமோ அந்த வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. வித் பொலிட்டிக்கல் அதோட அந்த மெசேஜோட இது பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த கதையில் வந்து எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. நமக்கு
ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது வந்து நம்ம பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் இந்த படம் வந்து நான் ஃபுல்லாக அந்த படம் பார்த்ததில்லனாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ஓகே. அதில் வந்து ரொம்ப ஒரு ஓவர் த டாப்பாக அது மாதிரி இருக்கும், ரொம்ப மசாலா அது மாதிரி இருக்கும். இதில் ஓரளவுக்கு அந்த மசாலா எஃபெக்ட்லாம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பிளெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் பிளாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்ரு அந்த தேட்டர் மூமெண்ட்டு சொல்லுவாங்க, அந்த தேட்டர் மெட்டீரியல் அந்த சீக்வன்ஸே ரொம்ப அழகாக இது கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு குட் டச் பேட் ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த அந்த சீன் வந்து நல்லா எனக்கு இதாக இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா இது ஃபன்னாக ரொம்ப சூப்பராக பரபரன்னு ரொம்ப வேகமாக போகும். செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்லி ரொம்ப சொதப்பிட்டாங்க. எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு இந்த எந்த ஒரு சைட்லேயுமே டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், இல்லை நரேஷன் வைஸாக இருக்கட்டும், எனக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த நிறைய விஷயத்த வந்து அப்படியே கிளம்ஸி பண்ணிட்டாங்க. நான் இதை ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த கரண்ட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து சோசியல் இஷ்யூலாம் வந்து சொல்றதுனால எல்லாமே வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கள்ளச்சாராயம் அந்த இஷ்யூலாம் வந்து பேசுறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு 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 படமாவே எடுத்துடலாம். அதை வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் அந்த 1.5 மணி நேரத்தில் மட்டும் சொல்லி அதை வந்து ரொம்ப நமக்கு கிளம்ஸியாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப அப்ரப்டா இருக்கு. இங்க ஒரு கதை நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா போறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாபி டியோலோட கதை. அதுவும் இல்லாம ஒரு கதையை ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். அந்த கன்க்ளூஷன் வந்து எனக்கு இல்லாத மாதிரி மோகன்குமார், மோகன் எல்லாத்தையும் சொல்றாதீங்க. ஏன்னா நீ என்ன எல்லாமே படம் ஃபர்ஸ்ட் மணிஷ் ப்ரோ, இல்ல ஆல்ரெடி நீங்க தான் பாத்துட்டீங்கல்ல, விடுங்க, சொல்ல விடுங்க. நான் சொல்லலையே நானு. நான்லாம் பார்க்கலைங்க. ஏங்க கமல், நான் உண்மையான படம் பார்க்கலைங்க. அவர் எதுவும் சொல்லல bro. ஐயா, உண்மையான படம் பார்க்கலைங்க. கமல், சரி, அவர் எதுவும் சொல்லல, விடுங்க, நான் அவர் எதுவுமே நான் முடிக்கிட்டு சொல்லலையே நானு. இருக்கட்டும். ஸ்பாயில் மாதிரி நீங்க எதுவுமே சொல்லுங்க சொல்லலையே நானு. மோகன், நீங்க சொல்லுங்க. இது மாதிரி வந்து அப்ரப்டா இருந்துச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. கடைசி அந்த கிளைமேக்ஸ் அந்த சீக்வன்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலான் இருந்துச்சு. கடைசியா போகும்போது நம்மள அழுக வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நாஸ்டாலஜியாவில் அது போட்டு ஒரு மாதிரி ஐயா சொல்லிட்டு அழுவுறேன்னு எப்படியா? ஒண்ணு புரியல. நீ எதுவுமே வந்துட்டு எல்லாமே படத்தை பத்தி எல்லாம் டீப் ஃப்ரேம் பண்ணிட்டு அழுவுற புரியல. சரி, ஓகே. அதுதான் எனக்கு நீ உன் அனுமத்தெல்லாம் கொட்டிட்டு அப்புறம் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. மற்றவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான். ஓகே, வந்துட்டேன். விஷால் படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சா? யாரார் சொல்லி முடிச்சீங்க? நான் கேட்கல, நடுவில் யாரார் சொல்லி முடிச்சீங்க? ஒரே ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கோம், பிரகாஷ் bro. மோகன் மட்டும் சொல்லியிருக்காரா? ஆமா. ஓகே, மோகனுக்கு ஆவரேஜ்ட்டாரு. அதுக்கு மோகன் சொன்னதை கேட்டேன் நானு. அவர் ஒன்றும் ஸ்பாய்லர் சொன்ன மாதிரி இல்லையே. என்ன ஸ்பாய்லருக்கு சொல்லல ப்ரோ, நம்ம முடிச்சு ப்ரோ தான் வேகப்பட்டாரு சொல்லிட்டாருன்னு. இல்ல, அதுதான் நான் கேட்ட வரைக்கும் எதுவும் சொல்லல. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இந்த வாட்டி ஒரு முன்னெச்சரிக்கை சொல்லிடுவோம். யாராவது படத்தை பத்தி ரிவ்யூ சொல்றதா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்பாய்லர் நம்ம எப்பவுமே முதல் நாள் பேசுறது இல்லை. அதனால இன்னைக்கு எதுவும் ஸ்பாய்லர் இல்லாம பேசுவோம். சரி, வேற யார் படம் பாத்திருக்கீங்க? ஒரே ஒரு கமல் ப்ரோ, நான் உண்மையிலே படம் பார்த்து யாருன்னு சொன்னாங்க? ஓகே சரி, ரைட், கூல் கூல். ஒரு ஆள் வந்து அவரு சொன்னாரு, எஸ்கேன் ஒருத்தர் வந்தாரு, அவரு முடிச்சு கிடையாது. இல்ல, கேக்குதா? கேக்குது. என்ன சால் ப்ரோ, ரிவ்யூ சொல்லுங்க சால் ப்ரோ. நான் அப்புறம் கடைசியா சொல்றேன். ஓகே, வேற ஆரோட்ட வந்து ஆரம்பிப்போம். சுகன், கமல் சொல்றீங்க, சொல்லுங்க. கமல் சொல்லிருங்க, ஆரம்பிங்க. சுகன் ப்ரோ தான் பாசிட்டிவ். அவர்ட்ட இல்ல கமல், நீங்க சொல்லுங்க. கமல் ஆரம்பிச்சிட்டீங்க, சொல்லுங்க. அப்புறம் சுகன் போவோம். நான் லீக் அனுப்பே பார்த்துட்டேன் ப்ரோ. இருந்தாலும் ஒன் லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக போனேன். இன்னைக்கு போனேன். நான் வந்து 12 மணிக்கு தான் போனேன். எனக்கும் அது அப்பயே அப்படிதான் இருந்துச்சு. இப்பயே அது மாறல. தியேட்டர்ல பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்பவே இது வந்து ஃபேர்வெல் படம் இல்லை ப்ரோ. இன்னும் அட்லியுமே ஒரு ஆள் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, விஜய்க்கு ஃபேர்வெல் படம். இது ரொம்பவே ஆவரேஜான படம் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. உண்மையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வெல் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம்
அது சொல்ல ஸ்பாய்லர் வேற ஆயிரும். சரி ஓகே. கொஞ்சம் போர்ஷன்லாம் வில்லனோட போர்ஷன்லாம் ரொம்பவே இதா இருந்துச்சு ப்ரோ. எனக்கும் அது செட் ஆகல. அவர் பாபி டியோலோட போர்ஷன்லாம் அது கொஞ்சம் செட் ஆகல. கொஞ்சம் ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. அது மேக்கிங்கும் சரி, அந்த இதுவும் சரி ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. இந்த படத்தோட ரெண்டே ரெண்டே தூண் தான் ஒண்ணு வந்து விஜய் அவர் எப்பயும் போலவே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காப்பாத்தினது அனிருத் தான் ப்ரோ. எல்லாரும் ஒரே இதா இருந்துச்சு, மாத்தி மாத்தி இது பண்ணிட்டாங்க. ஆனா ஓகே தான், இந்த படத்துக்கு அது கரெக்டா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாஸ் கமர்ஷியல் படத்துக்கு அது கரெக்டா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அந்த ராவண மாடண்டா ட்ராக்கு அதெல்லாம் அங்கங்க போட்டு நல்லா தான் இது பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. கச்சேரி பாட்டை பத்தி யாருமே சொல்லல. கச்சேரி பாட்டு தேட்டர்ல வந்து செமையா இருந்துச்சு. டான்ஸ் பிரிச்சிட்டாரு. அந்த கடைசி ஒரு நிமிஷம்லாம் பயங்கரமா ஆடி இருந்தாரு. தேட்டர்ஸ் மாச திருவிழா மாதிரி இருந்துச்சு. அந்த கச்சேரி பாட்டுக்கெல்லாம் செம்ம வைபா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு பேரே வாழாரும் நல்லா இருந்துச்சு தேட்டர்ல. அந்த ஃபேன்ஸோட பாக்குறதுக்கு அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது டான்ஸ் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. அப்புறம் இன்னும் அந்த கடைசியில அவங்க ஒண்ணு காட்டினாங்களே, அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ப்ரோ. அது விஜய் ஃபேன் இல்லையோ, இத்தனை வருஷம் நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்துருக்கோம் ஸ்க்ரீன்ல. அது பார்க்கறதுக்கு எல்லா வருஷமும் இப்போ அவர் படம் வரும், நம்ம போய் பார்ப்போம். அது இனிமேல் இல்லை அப்படின்றப்ப லைட்டா ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆகா, இனிமேல் நம்ம இவர் படம் பார்க்க மாட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு உண்மையாவே. அது கடைசியில வரும்போது என் பக்கத்துல எல்லாம் பார்த்து அழுதுட்டு போனாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க பக்கத்துல இருந்தவங்கலாம். அத அவங்க இது பண்றதெல்லாம் எல்லா கடை தொடச்சிட்டே தான் வெளியெல்லாம் போனாங்க ஒரு மாதிரி. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் ப்ரோ. அவர் கடைசி படம்ன்றனால நம்ம எதுவும் பெருசா சொல்லிக்க வேணாம். ஆனா ரொம்பவே ஆவரேஜான படம் தான். அப்புறம் ஸ்பாய்லர் அன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். கமல் ப்ரோ, நான் இதுதானே கமல் ப்ரோ சொன்னேன். அழகத்தை பார்த்தா நல்லா இருந்ததா? நான் எனக்கு நல்லா இல்ல ப்ரோ, அது ஃபேனா இருந்தாதான் ப்ரோ. ப்ரோ அது ஃபேனா இருந்தா அழுதாங்க. அது அவங்க அழுதாங்க. அவங்க அழுத பார்த்தா கஷ்டம். அவங்க நீங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்க அழுத பார்த்தா கஷ்டமா இருக்குன்னு சொல்லணும். அவங்க எவ்வளவு இதா சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்றேன் அர்த்தம். ப்ரோ அது ஃபேன் தான் ப்ரோ இருக்கும். புரியுதா? வீடியோ நல்லா இருக்கும். உங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். கமல், நீங்க சொன்னதானே நான் சொன்னேன். நான் எதுவும் ஸ்பாயில்லாம் சொன்ன மாதிரி இல்ல. நீ எதுவும் சொல்லலப்பா, நீ எதுவும் சொல்லல. ஒண்ணும் சரி, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க மே. இல்ல, இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், நீங்க பேசின எதுவும் எனக்கு கேட்கல, இப்பதான் கேக்குது. என்ன வினோத் ப்ரோ? கேக்குதா? ஓகே ஓகே, நீ பேசு. இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பாக்குற ஐடியாவே இல்ல. நேற்று ஈவினிங் வரைக்கும் இந்த வீக்கெண்ட் போய் பொறுமையா பாத்துக்கலாம் தான் இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பிளாக் பண்ணதெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால லக்கிலி எனக்கு தியேட்டர் ரேட்டுக்கே இன்னைக்கு டிக்கெட் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸோட தான் போய் படம் பார்த்தேன். நான் ஆல்ரெடி கமல் ப்ரோ மாதிரி தான் நானும் முன்னாடியே லீக் வந்தப்பவே படம் பார்த்துட்டேன். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க அப்படிங்கறதுனால தான் போனேன். எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. ஆவரேஜுக்கும் கீழேனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன். அதை தவிர பெருசா எனக்கு தியேட்டர்ல எதுவும் ஒர்க் ஆகல. அந்த மொமெண்ட்ஸா ஒர்க் ஆனது. படம் ஃபுல்லா ரொம்ப சுமாரா இருந்துச்சு. படத்துக்கு 2 பில்லர்னா விஜயும் அனிருத் தான். அனிருத் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் படம் படுக்குதோ அங்கெல்லாம் டம்மு டம்முன்னு பிஜிஎம் போட்டு ஏதோ கொஞ்சம் அந்த அந்த படத்து மேல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறப்பல அண்ட் எனக்கு இந்த ராவண மவுண்டாவே வந்து கொஞ்சம் ஓவரா மில்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது நிறைய இடத்துல ரெப்புடேட்டிவா அதே வந்துட்டு இருந்தது, கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதை கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த வில்லன் போர்ஷன்ல பிரகாஷ் ராஜோட கேரக்டர் எனக்கு பிடிச்சது. எனக்கு அந்த படம் லீக் ஆனப்போ நான் பார்க்கும்போதே எனக்கு அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு தியேட்டர்ல அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா பாபி டியோட கேரக்டர் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல, செட்டும் ஆகல. அந்த கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் எல்லாம் ஒண்ணு வரும், அதெல்லாம் ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு குட்டாம இருந்துச்சு. ரொம்ப ஆடா, என்னடா இது சம்மந்தமே இல்லாம கொண்டு வரீங்க, அந்த ஜோன்ல தான் எனக்கு அது இருந்துச்சு. பாட்டு வந்து அந்த 2 பாட்டு தியேட்டர்ல செம்மையா இருந்துச்சு. கச்சேரியும் ஒரு பெரிய வரலாறும், அந்த 2மே தியேட்டர்ல செம வைபா சூப்பரா இருந்துச்சு சரௌண்டிங்ஸ்ல கேட்க. ஸோ ஓவராலா எனக்கு படம் ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். போஸ்ட் துப்பாக்கிக்கு அப்புறம் எனக்கு விஜய் பண்ணதுலேயே பிடிக்காத படம்னா சர்க்காரும் பைரவாவும் தான். இது இப்போ அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. நான் இதை இன்னும் ஓவரா இதை பத்தி நெகட்டிவா இன்னைக்கு சொல்ல விரும்பல. ஸ்பாய்லர் பேசுறப்போ பேசிக்கலாம். சூப்பர். ஆக்சுவலி எனக்கு வந்து என்னன்னா, படம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம், இவரோட லாஸ்ட் படம் ஈவன் தோ ஹச்பி நோட் அப்படின்றப்போ வந்தோம்னா டெஃபினட்டா நான் எக்ஸைட் ஆனேன். நிஜமா இந்த படம் லாஸ்ட் படமா எப்படி இருக்க போது
தென் அஸ்வினத்துல விஜய்ன்றது வந்து என்னன்னா அது காம்போவே எக்ஸைட் பண்ணுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது. நான் இந்த லீக் ஆனப்போ நான் வந்து என்னன்னா இந்த பிரிண்ட்டை நான் பார்க்கல. ஆப்வியஸ்லி வந்து பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டாங்கல்ல நம்ம முன்னாடியே. ஆல்ரெடி பகவந்த் கேசரி பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அந்த படத்தோட ரீமேக்ன்றப்ப கண்டிப்பா வந்து என்னன்னா அதே அப்படியே எடுத்திருப்பாங்களா இல்லை வேற ஏதாவது புதுசாக எடுத்திருப்பாங்களா, அதை நம்ம வெயிட் பண்ணி தேட்டர்லேயே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டோம்னா அப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் சுத்தமா இல்லாமல் போயிடும். நாளைக்கு ரிலீஸ் ஆனா கூட நம்ம போறதுக்கான தாட் வராது. ஸோ வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் லீக் பிரிண்ட்டே டு பி ஃப்ராங்க் பார்க்கல. ஆனா எனக்கு எப்படி படம் இருந்தது அப்படின்னா, நிஜமாவே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டணும் அப்படின்றது தான் எனக்கு பர்சனலான ஃபீல். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான படமா ஃபீல் ஆச்சு. இது இதோட லாஸ்ட் படமா இருந்திருக்க வேணான்றது தான் படம் பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு. ஆப்வியஸ்லி கமர்ஷியல் சினிமா, கமர்ஷியலான ஒரு டெம்ப்ளேட், விஜய் படம் எப்படி இருக்கும், ஃபேன்ஸ்க்கான சாட்டிஸ்ஃபிகேஷன், இது எல்லாமே நீங்க ஏற்றுக்கிட்டாலும் சொல்லிக்கிட்டாலுமே இதை விடவே அவர் இன்னும் பெட்டரான கமர்ஷியல் படம். ஸ்டோரி வைஸ் நீங்க விட்டு தள்ளுங்க, எந்த பெரிய ஹீரோஸும் ஸ்ட்ராங்கான ஸ்டோரி பிளாட்டோட வரதில்லை. ஃபேன்ஸா ஃபேமிலி ஆடியன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றது தான் நிறைய பேரோட பெரிய ஹீரோஸோட தாட்டா இருக்காது, எந்த பெரிய ஹீரோ வந்தாலுமே சரி. ஸோ அப்படி பார்க்குறப்போ விஜய் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்ட்ன்றது டெஃபினட்டா இல்லாமல் இருந்ததில்லை. பட் இந்த படத்துல என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயம் நம்மளால பேரே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட சில நல்ல விஷயங்கள் இருந்தது, குட் சீன்ஸ் இருந்தது, இன்ட்ரோல் பாக்ஸ் நல்லா இருந்தது தேட்டர்ல. பட் இப்போ நம்ம ஒரு பவர் பேக்டு க்ரௌடோட பார்க்கறதுனால நமக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். பட் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயம்லாம் நம்மளை எக்ஸைட் பண்ணுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஈவன் ஓடிடி வந்ததுக்கு அப்புறமே. ஸோ ஒரு சில குட் சீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் கம்ப்ளீட்டாவே எனக்கு வந்து என்னன்னா த்ரூ அவுட் ஆஃப் ஃபிளாட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்க்குறப்ப என்னடா அப்படியே பகவந்த் கேசரியே தான் எடுத்திருக்காங்க, சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை, மேபி செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவங்க பகவந்த் கேசரி அப்படியே கூட எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம். ஆப்வியஸ்லி இவர் நல்லா பண்ணியிருப்பாரு, இவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு அதை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக ஃபிளாட்டு. செகண்ட் ஹாஃபோட அந்த கிளைமேக்ஸ் ஸ்ட்ரெச்சுன்றது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டு பி ஃப்ராங்க் செட் ஆகல, ஒர்க் ஆகல சுத்தமாகவே. போதுண்டா எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ டூரேஷனும் கொஞ்சம் லென்த்தை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். படத்தை தாண்டி அவரோட அவரோட ஃபேன்ஸ்க்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க தேட்டரில், ப்ளஸ் படம் முடிகிறப்போ ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் நிஜமாவே ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ணுறப்போ படத்துக்குள்ள அந்த எமோஷன் என்னால் ஃபீலே பண்ண முடியலன்றதான் வருத்தமே. ஸோ இதை வந்து கடைசி படமாக பண்ணியிருக்க வேண்டாம், இன்னொரு பெட்டரான ஒரு ஃபேர்வெல் எண்டிங் வந்து அவருக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் அதுக்கான டிசர்வனான பர்சன்றதை நான் நம்புறேன். ஸோ அவர் இன்னும் வந்து என்னன்னா ஒரு பெட்டரான ஒரு ஃபிலிமோட அவர் வந்து என்னன்னா ஃபேர்வெல் பண்ணியிருக்கலாம். ஆப்வியஸ்லி இது பொலிட்டிக்கல் தாட், பொலிட்டிக்கல வந்து என்னன்னா சில விஷயங்களை வந்து பீப்புள்ஸ்க்கும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கும் சொல்லணுன்றதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்த படம் இப்படி இப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா இப்போ மாறிடுச்சு இல்லை. ஸோ அது எல்லாமே அந்த படத்துல பாக்குறப்ப அது எல்லாமே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படின்னாலுமே த்ரோ அவுட் ஃபிலிம் ஓவரால் ஃபிலிமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களால ரிப்பீட் வாட்ச்ல அடிக்கடி வாட்ச்ல பார்க்க முடியாது. நான் ட்வீட்லேயே போட்டிருக்கிறது என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, இவருக்கு இந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் இருந்திருக்க வேண்டாம். மோரோவர் என்னோட இந்த ஒரு 10 வருஷத்துல இவரோட டெக்கேட்ல ஒரு படம் எடுத்தோம்னா பைரவாக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா சுத்தமா ஒட்டாகாத படம் தான் ஜனநாயகம் தான். ஸோ இதை விட நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படமும் நல்ல படமா வந்திருந்திருக்கலாம். ஸோ பார்ப்போம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கொஞ்சம் நான் எதிர்பார்த்தது எனக்கு செட் ஆகல, ஒர்க் ஆகல. படத்தை பத்தி சொல்லல, நான் வந்து இது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து அந்த டைட்டில் கார்டு மேட்ரு தான் எனக்கு அது பார்த்தோன்னே காலங்காத்தால என்னடா ஆபத்தா இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது இவர் எதை நோக்கி வழி நடத்துறாரு. விஜய்க்கு வந்து நான் டிஎம்கே சப்போர்ட்டர் தான். இதே ஸ்பேஸ்ல நான் விஜய்க்கு முட்டு தான் கொடுத்துருக்கேன் பொலிட்டிக்கலாவே நிறைய வாட்டி. ஆனா எல்லாரையும் விமர்சனம் பண்ணலாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கலா விமர்சனம் பண்றேன். எனக்கு அது ரொம்ப சீப்பா இருந்தது. அந்த செய்கை கட்டினதை இன்ட்ரோவா வச்சு இத்தனை பேரை கத்த விட்டதெல்லாம் அது சட்டசபையில பண்ணதே தப்பு. எனக்கு அது புரியல. இவர் பண்ணா சட்டசபையில ராவணம் வேண்டா, ஜென்சி டிஎம் கேஸ் வெளியே வந்தா எஸ்ஐ சார் இங்க ஒரே பைத்தியமா சுத்துதுன்னு போடுறாங்க. இது என்ன கணக்குன்னே தெரில. அதை கொண்டு போய் இது காலத்துக்கும் அழிக்க முடியாத சினிமா அதுல கொண்டு போய் வச்சு, ஏன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸே வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த செய்கையை விஜய் பண்ணியிருக்க தேவையில்ல தான், இதை அவாய்ட் பண்ணணும்னு. அது இது எப்படி இருக்குன்னா, அந்த தசாவதாரம் படத்துல பி வாசு சொல்லுவாரு கமலை பார்த்து, இன்னும் கொஞ்சம் பேர் தான் சரக்கு இதெல்லாம் தொடாம இருக்காங்க, அவங்களுக்கும் ஆசை வரும்னு. அதுக்கு பதிலுக்கு கமல் அவரை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த டைலாக டெடிகேட் பண்ணிட்டு நான் மியூட் போய்க்கிறேன். ஓகே, காலையில் 9 மணி ஷோ ரிட்ஸி ஷா ஒரு 1 hour டிஜேலாம் போட்டாங்க. ஃபுல்லாக செலிப்ரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆரம்பித்தேன். எனக்கு படத்தில் ஒரு 2-3 படம் சுத்தம்
ஒர்க் ஆகல. நான் நேத்து என்ன பண்ணேன்னா, சரி எப்படி இருந்தாலும் ஒரே விஜய் படம் லாஸ்ட் படம் வாய்ஸ் நம்ம வந்து என்ஜாய் எனக்கு மட்டும் பண்ணிட்டு தான் பிரேக் வரலாம். ஆகுதா? ஆகுது இல்ல ஆகுது எல்லாருக்கும் விஷால் ப்ரோ, break- பிரேக் எனக்கும் ஆகுது பிரேக் விஷால் ஆகுது. ப்ரோ. உங்களுக்கும் பிரேக் ஆகுதா இல்ல எனக்கு மட்டும் தானா? இல்ல ஆகுது. இப்ப பேசுங்க விஷால் ப்ரோ. கேக்குதா கமல்? விஷால் வாய்ஸ் பிரேக் ஆகுது விஷால். கேக்குது விஷால் ப்ரோ, சொல்லுங்க. அதான் காலைல 9 மணி ஷோ போனேன். ஒரு 1 hour டிஜே போட்டாங்க. நாங்க ஒரு 7 மணிக்கே போயிட்டோம். அந்த ஜனநாயகன் டேட்டூ மாதிரி ஜனநாயகன் டேட்டூ அப்படின்லாம் நிறைய விஷயம்லாம் பண்ணி உள்ள அனுப்பிச்சாங்க. சரி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா விஜயோட பழைய பாட்டும் போட்டு வைப் பண்ணி டான்ஸ்லாம் ஆடி பேப்பர் பிளாஸ்ட் இதெல்லாம் வச்சுதான் ஆரம்பிச்சாங்க. நான் நேற்று என்ன மைண்ட் செட்ல இருந்தேன்னா, சரி விஜயோட லாஸ்ட் படம் நம்ம எப்படி இருந்தாலும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோன்ற மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா எனக்கு படம் சுத்தமா பிடிக்கல. அவர் டிசர்வ் பண்ண படம் இது கிடையவே கிடையாது, ஃபேர்வெல் படம். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப கரெக்டா கமர்ஷியல் படமா பண்ண படங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படங்கள், நல்லா ரசிச்சு பார்த்த படங்களா இருந்திருக்கு. அந்த படம் இந்த படம் சூஸ் பண்ணது இப்ப வினோத்தை மட்டும் அடிக்கிறது கரெக்டா தெரியல. பகவந்த் கேசரி வேணும்னு சொன்னது இவர் தான். ஆனா பகவந்த் கேசரி நான் பார்க்கல. அந்த படம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இவங்களாம் தான் சொல்றாங்க பகவந்த் கேசரி இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்ட்டு. நான் பார்த்துட்டு அதை பத்தி சொல்றேன். ஆனா இந்த படம் எனக்கு சுத்தமா எனக்கு ஒர்க் ஆகல. விஜய் ஒரு ஆள் தான் ஷோல்டர் பண்ணி கேரி பண்ணிட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கேரி பண்ணி கொண்டு போயிட்டான். அவருக்கும் ஒழுங்கான சீன் செய்யப்படல. அமிதாப் பச்சன் கேரக்டர் ரொம்ப பிளாண்டா இருக்கு. வில்லன் கேரக்டர் ஒண்ணு புரியல. ஆர்சி சிவில் வார் என்னென்ன விஷயங்கள் உள்ள கொண்டு வராங்க, நமக்கு ஒண்ணுமே அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. இன்டர்நேஷனல் லிங்கிங் தான் கொடுத்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாபி டியோல தயவு செஞ்சு கூட்டு வராதீங்க. அனிமல் நல்லா பண்ணிட்டாரு, ஓகே. இங்க நீங்க கூட்டு வந்து கங்குவா இந்த மாதிரிலாம் வேணாம், அது வேணாம். நம்ம ஊர்ல யாரையாவது போடுங்க. நான் இன்னொன்னு, பிரகாஷ் ராஜுக்கும் விஜய்க்கு இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹியூமரா இருந்துச்சு. பேசாம அவங்க 2 பேருக்குமே ரிஃப்ட் வச்சிருந்தா அது இன்னும் என்ஜாயபிளா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சில பேர் அனிருத் மியூசிக் நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு அனிருத் மியூசிக்குமே எனக்கு இதுல பிடிக்கல. எனக்கு இந்த ராவண மவண்டா இதை ரொம்ப ரிப்பீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது ஒர்க்கான சீன்ஸ் என்னன்னா, நான் ஒர்க்கான சீன்ஸே சொல்லிடுறேன். இந்த குட் டச் பேட் டச் சீன் அது ரொம்ப முக்கியமான சீன். அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட, ஆனா இதுல வந்துட்டு கொஞ்சம் அதை லிங்க் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த 2 இட்லி தனிகா, ஒரு ஒரிஜினல் நேம் முத்துக்குமாரா, அவர் வந்துட்டு மமிதாவை கார்ல கூட்டு போறப்போ சாரி அந்த ஒரு சீன் அது ரொம்ப மாசா இருந்துச்சு. அந்த சீன் செம மாசா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் கோரியோகிராஃபி மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பிடிக்கல. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வினோத்துக்கிட்ட பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இது. ரொம்ப அவர் அவசரம் பண்ணி எல்லாத்தையும் போடணும் அப்படி இப்படின்ட்டு தான் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, மாவீரன் சொன்ன மாதிரியே எனக்கு அந்த டைட்டில் கார்டுமே எனக்கு அது உடன்பாடு இல்லை. அவருக்குன்னு ஒரு டைட்டில் கார்டு சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று இருக்கு. அது லியோலேருந்து தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அதையே வச்சிருந்துருக்கலாம். இப்போ ஏன் இதை மாத்தினாங்க? எனக்கு அந்த லீக்டு வெர்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா இதுல ஏன் இப்படி திருப்பி மாத்தினாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவரோட படங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அது உண்மைதான். ஆனா இது கரெக்டான ஃபேர்வெல் படம் கிடையாது. எனக்கு கோட்டே ஃபேர்வெல் படமா இருந்தா சூப்பரா இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு கோட்லாம் உண்மையாலுமே தியேட்டர்ல, அதுவும் பர்ஃபெக்ட் ஃபிலிம்னு நான் சொல்லல, ஆனா தியேட்டர்ல ஒரு மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதுல அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. இதுல எனக்கு எதுவுமே அப்படி சொல்லணும், ஸ்டாண்ட் அவுட்டா சொல்லணும்னே தோணல. ஆனா விஜய் படம் எல்லாரும் போய் பார்க்க போறோம். ஸோ போய் பாருங்க. எப்படியும் ஒரு வாட்டி போய் பார்த்துருவீங்க. அதனால பார்த்துட்டு உங்களோட இதெல்லாம் சொல்லுங்க. தேங்க்யூ. இல்ல ப்ரோ, நீங்க சொல்லுங்க. என்ன ப்ரோ சொல்றது, வினோத்தை தூக்கி போட்டு அடிக்கணும்னு தோணுது எனக்கு. விடுங்க, அது யார் பேசுறது? ஜில்லு சொல்லுங்கண்ணே. என்னப்பா அடுத்த படம் வினோத் கூடயாமான? ஆனா ஜில்லு ப்ரோ, நீங்க எல்லாரும் வினோத்தை மட்டும் அடிக்கிறது நியாயமானு எனக்கு புரியல. அது தப்புதான்ப்பா. அது அப்படி அவர் மட்டுமே பொறுப்பாக முடியாதுல்ல. இல்லண்ணா, எனக்கு ஆக்சுவலா இந்த படம் வந்து பகவந்த் கேசரி தான். இதை வந்து அவர் ஏதோ கொஞ்சம் இது கிண்ட ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, அதெல்லாம் நான் தப்பே சொல்ல. ஆனா வந்து எனக்கு வந்து மேக்கிங் வந்து சுத்தமா ஒர்க் ஆகல. அதாவது ஒரு ஃபிலிம் மேக்கரோட வேலை என்னன்னா, செட்ல எடுத்தாலுமே அதை வந்து ஒரு நஜ இடத்துல தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஏமாத்தணும் நம்மள. அந்த ஏமாத்துற வித்தை வந்து வினோத் கிட்ட, என்னை பொறுத்த வரைக்கும் வினோத்க்கு இந்த படத்தோட போயிருச்சு. அதான் விஷயம். நீ சொல்றீங்க, அது ஒண்ணா நான் ஒத்துக்கிறேன். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இதே கதைய அப்படியே கொடுத்து இதை நீ வந்து ரீமேக் பண்ணி எடுன்னு ஒரு அட்லி கிட்ட கொடுத்துருந்தாருன்னா
அது வந்து அவர் வேற மாதிரி அதை எடுத்து வெறித்தனமா இருக்கும், அது பண்ணியிருப்பாரு. வேற அது மாதிரி ஒரு உண்மையாவே சம்பவம் ஆயிடும். சொல்றேன். அது வந்துட்டு அதுதான் ஒரு கிராஃப்ட் வந்துட்டு மேபி அது இவருக்கு வந்து அது அந்த மாதிரி அவர் ஓன் கதை வேணா அவர் வேற மாதிரி அவர் விஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். அது வந்து ரீமேக்னு வரும்போது வந்துட்டு இவரோட விஷன் ரெண்டுமே கலக்கும் போது வேற மாதிரி அது அவுட்புட் போயிடுச்சோன்னு தோணுது. ஆனா என்னப்பா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த படத்துல வந்துட்டு என்னதான் நெகட்டிவ்ஸ் என்னதான் இது வந்தாலுமே என்னதான் இருந்தாலுமே கூட ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கு படத்துல. அது வந்துட்டு அது கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ற மாதிரி வந்து ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மூமெண்ட்ஸ்க்காக கண்டிப்பா வந்து ஒரு தடவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இன்னொன்னு சுகுமாரண்ண, இது வலைபேச்சுல சொல்லிட்டாங்கன்னு கமல் சொன்னான். நான் வலைபேச்சு ரிவ்யூன்னு பார்க்கல. மமிதாவை பொண்ணுன்றது என்னால ஏத்துக்க முடியல. இவர் ரொம்ப யங்கா இருந்தாருண்ணே. அது உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? அண்ணன் விஜய் அண்ணா வந்துட்டு ரொம்ப செம்ம யங்கா இருந்தாரு. அது வந்துட்டு எனக்கு அதுலயுமே, ஏன்னா பகவான் கேசில அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பாலையாவுக்கும் இவங்களுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப கரெக்டா சிங்க் ஆயிருந்திருக்கும் அப்படின்ட்டு. அண்ணாவே எங்கா தானே இருக்காரு இங்க. என்ன இந்த ஒயிட் ஷேட் இருக்கு தாடியில எல்லாமே இருந்தாலும் இன்னும் அப்படியே தான் இருக்காரு, செமையங்கா இருக்காரு. அதுவுமே கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் கமர்ஷியல் படத்துல பார்த்துன்னு இருக்க முடியாது விஷால். எல்லாம் கரெக்ட் தானே. அது அண்ணன் தங்கச்சி. ஏன்னா நம்ம வேற எதனா படம் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு கமர்ஷியல் மசாலால வந்துட்டு நம்ம வந்துட்டு இது ஒரு இந்த ஆராய்ச்சி எல்லாம் உட்காந்து பண்ண முடியாது இல்ல. இது இப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கணும்னு. மேபி வந்து ஒரு அப்படி இருக்கணும்னு சொல்லல, உங்க யாருக்காவது அப்படி தோணுச்சா? இல்ல எனக்கு அப்படி தோணல. பட் ஆனா வந்து என்னன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு விஷயம் தான் அந்த படம் பார்க்கும்போது. ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு அவரோட கடைசி படம், இன்னொன்னு இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படம், இன்னொன்னு அது வந்து ரீமேக். இது ரீமேக்ன்றது வந்துட்டு அவங்க டைரக்டருமே வந்து அவர் இதுல சொல்லிட்டாரு, இன்டர்வியூல சொல்லிட்டாரு பாதி ரீமேக் அப்படின்னு. ஸோ அத ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு அப்படியே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடம் வந்து அப்படியே அந்த ரோபோட்டிக் விஷயம் தான் கொஞ்சம் அப்படியே இவரோட இதுல கலந்து இருக்கு. பட் தவிர மற்ற கோர் பிளாட் எல்லாமே அதுதான் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுதான் போய் படம் பாக்குறோம்ல. இது எதுவுமே நம்ம தெரியாம திடீர்னு என்னடா இது அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நான் நிறைய பேர் நிறைய சொல்றது பார்த்திருக்கேன், என்னடா அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து அது தெரிஞ்சிச்சு. அவரே வந்து இன்டர்வியூலயும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இந்த ஃபேக்டர் எல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்கும்போது ஒரு சில சீனா, நான் சொல்றது வந்து ஒரு சில சீனா என்னன்னு ரிவீல் பண்ண நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஒரு சில ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே சரி, அனிருத்தோட பிஜிஎம், அந்த ராவண மோண்டாவோட அந்த அந்த இது எல்லாமே ஃபைட்டுக்கு வரும்போது அதை வச்சது, அதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. இதே படத்தை வேற யாருன்னா வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும், அடி வாங்கியிருக்கும். பட் ஆனா அது இவர் பண்ணனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். லாஸ்ட் படத்துக்கான எஃபர்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது ரைட்டிங்லயும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல வந்து பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு சில இது மட்டும். சுகுமார் ப்ரோ, இப்போ விஷால் ப்ரோ சொல்றது கரெக்டான இது தானே. அதாவது வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகும்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் பார்த்தா அது மாதிரி கரெக்டா தெரிஞ்சாதானே அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகும். அப்போ அந்த அப்பா பொண்ணுன்ற ஒரு ஃபீல் வந்தா ஓரளவுக்கு அது இருந்தா தானே அந்த பாண்டிங் அந்த இது எமோஷனல் கனெக்ட் ஆகும். அதுவும் ஒரு இது நான் சொல்றது கரெக்ட் தானே. அப்பா பொண்ணு இல்ல, சித்தப்பா. சித்தப்பான்னு கூப்பிடறப்பையும் அந்த ஃபீல் வரணும்ல. சொல்றேன் வளர்ப்பு பொண்ணா இருந்தாலும் அது பொண்ணு மாதிரி ஒரு ஃபீல் வரணும். அதுக்காக சொல்றாரு விஷால். படம் பார்க்கலன்னு சொன்னீங்க? படம் தெலுங்குல பாத்துருக்கோம்ல. ஓகே, சரியா? மோனிஷ் ஆன் ஃபயர். கமல் ரெடியா இருந்திருக்காரு. நீ யார் சொல்லல? பிரகாஷ் ப்ரோ மட்டும்தானா? பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு. இப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு படம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னன்னா, நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்ட்ல வந்தா டோட்டலா இங்க ஆப்போசிட்டா இது வரைக்கும் சொல்றது ஒருத்தர் கூட பாசிட்டிவா சொல்லலையேங்கிற ஷாக்கிங் தான் எனக்கு இருக்கு. எனக்கு வந்து பகவான் கேசரி ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் உள்ள படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது கிரிஞ்சா இருக்கும் பல சீன்ஸ். ஆனா பாலையா கிரிஞ்ச் பண்ணா அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால எனக்கு அந்த பகவான் கேசரி படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு சில விஷயங்கள் செட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தம்ஸ் அப் மட்டும் போட்டுட்டு
ஆனா அந்த வில்லனுக்கான சீன்ஸ் எனக்கு அப்படியே நீங்க சொல்றப்ப எனக்கு டேரக்ட் எனக்கு அப்படியே உல்டா எனக்கு வந்து பாபி தியோட சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நான் வடிகட்டி நிறைய பேர் எனக்கு லிப்சிங்லாம் சொன்னாங்க. இந்திய ஆக்டர்ஸ் நம்ம என்னைக்கு லிப்சிங் பாக்குறோம், அதுவும் முக்கியமா வந்து பெரிய ஸ்டார் படத்துல நான் லிப்சிங் எல்லாம் பாக்குறதே பல வருஷம் ஆச்சு. நான் எவன் பர்ஃபெக்டா பண்றான் இன்ன வரைக்கும் தெரியல. அது ரொம்ப விட்டு போச்சு டோட்டலாவே. ஆனா லிப்சிங் பாக்குற அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் படம், கமர்ஷியல் படம் ஒரு பெரிய ஸ்டார் படம். பெரிய ஸ்டார் படத்துல சும்மா கடமைக்கு தான் அடிப்பாங்க அவங்களே, ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அது வினோத் மாதிரி ஆள்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்க தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். 100% அப்படி சொல்லுவேன். ஏற்கனவே நான் அம்மத்துக்கு வைக்கிறேன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, வினோத்துக்கு சார் இதான் உங்க ரோல், இது நீங்க பர்ஃபார்ம் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம என்ன பாக்குறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த படத்துல பாபி தியோட அந்த சீன்ஸ் ஃபுல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படத்துல எனக்கு நீங்க சொன்னது டோட்டல் ஆப்போசிட்டா சொல்றேன். செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு ஓகே அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த போட் சீன்ஸும் அதுக்கப்புறம் ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்ல டோட்டலாவே அந்த ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்கே சூப்பரா இருந்துச்சு. இவரு வேட்டை முத்துக்குமார் சீனு அந்த ஒரு போன் கால்ல செம்மையா இருந்துச்சு அந்த சீனு. ஏன்னா அதெல்லாம் ஒரிஜினல்ல வேற மாதிரி இருக்கும். ஒரிஜினல்ல வந்து ஜஸ்ட் ஒரு டீ, அதுவும் செம்ம மாசா இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல வரல. அது போலீஸ் ஸ்டேஷன் சீனே சூப்பரா இருக்கும். அங்கேயும் நமக்கு அதுவும் ஒரு ஃபயரா இருக்கும். ஏன்னா ஃபயரை வச்சு ஒன்று பண்ணிருப்பாரு. இது டோட்டலாவே அந்த ஃபயரே இல்லாம, ஏன்னா வெளியவே போகாம சூப்பரா ஒரு இடத்துல போன் கால் வச்சே சூப்பரா முடிச்சாங்க. அந்த கேரக்டருக்கு மாசு ஏத்துறதுக்கு பக்கவா பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு அந்த சீனும் ப்ரீ இன்ட்ரோல் பேக் சீனும் டோட்டல் அந்த இன்ட்ரோல் பேக்குமே செம்மையா இருந்துச்சு. எப்படின்னா அந்த ராவண மாவண்டா போர்ஷன் வந்து எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து தெலுங்குலயுமே அப்படியே தான் இருக்கும். என்னன்னா தெலுங்குல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேமபிளா சூப்பரா மாத்திருப்பாங்க. இதை இங்க வந்து விஜய்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பக்கா பண்ணிங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த அந்த சீக்வன்ஸ் வர ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு மற்ற பெருசா ஒர்க் ஆகல. நிறைய சீன்ஸ் கிரிஞ்சி வந்து ரொம்ப ஓவர் கிரிஞ்சாவே இருந்துச்சு. ஏன்னா இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரிய ஸ்டார் போறோம், தியேட்டர் போறோம், ஜாலியா இந்த மைண்ட் செட்ல நம்ம பாக்குறோம். நம்ம அதை வந்து பெருசா வந்து பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க சொல்ற செகண்ட் ஹாஃப் எனக்கு அப்படியே ஆப்போசிட். பாபிஜியோட சீன்ஸ் பூராமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவருடைய அந்த போர்ஷன்ஸ் வித்தியாசமான எனக்கு இந்த ரோபோட்டிக் சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷாக்கா வராங்க. அது இன்ஸ்டாகிராம்லயும் கமெண்ட்ல வந்து திட்டுறாங்க, எந்திரன் எல்லாம் பாத்திருக்கேன் இல்லையா? இப்ப எந்திரன் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம், ஓகேவா? சைஃபை பிலிம்ல நம்ம அந்த விசுவல்ஸ் பாக்குறோம். அதோட ரோபோட்டிக் சீன்ஸ் வேற. இது வந்து இவங்க காமிச்சுக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பகவந்த் கேசரியில அங்க வந்து அப்படி கிடையாது. அங்க வேற மாதிரி இருக்கும். அவர் வந்து பாலியாக்கு வேற மாதிரி இருக்கும். இங்க இந்த சீனு, அந்த பேக் ட்ராப், அப்புறம் வில்லனுக்கான பேக் ஸ்டோரி. எனக்கு வில்லனுக்கான பேக் ஸ்டோரி இருந்தா எப்பவுமே நான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்படின்னா ஒரு வில்லன் ஏன் வில்லன் ஆகிறாங்கிற காரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி காரணம் வச்சுட்டா பரணி நீங்க ஸ்பீக்கருக்கு வர முடியல, 2 தடவை கொடுத்துட்டேன், கோகோஸ்ட் கொடுக்குற மேல வந்துருங்க பரணி, ஸ்பீக்கர் அசெப்ட் பண்ண முடியல. ரைட், ஓகே. இப்ப நான் திரும்ப டாபிக் வரேன். அது என்னது, வில்லனுக்கு பேக் ஸ்டோரி. எனக்கு வில்லனுக்கு ஏன் வில்லன் ஆகிறாங்கிற பேக் ஸ்டோரி எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு அந்த வகையில் இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வில்லன் கேரக்டர் நிறைய பேர் அப்படி எனக்கு இது வரைக்கும் பார்த்து நான் 100 பேர் பேசுற 99% பேர் வந்து பாபி தோலை திட்டுறாங்க. பட் எனக்கு புரியல அந்த கேரக்டர் ஒரு 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 கேரக்டர் ஏன் இப்படி மாறுதுன்னு ஒரு சீன் வச்சிருக்காங்க. சீன் ஒரு கண்டினியூஸா ஃபாலோ பண்ண எனக்கு படமே அந்த அந்த பாபி தோலோட போர்ஷன் ஆட் பண்ணது பூராமே எனக்கு ஃபிட் ஆயிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அதனால தெரியல எனக்கு மற்றவங்க ஏன் டோட்டல் நெகட்டிவா சொல்றாங்கன்னு. பட் இது வரைக்கும் எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. நான் என் வியூக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அனிருத் இந்த டாய்ஸ்க்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அந்த பிஜிஎமும் சரி, அப்புறமேட்டு வில்லன் பாபி தேல் என்ட்ரி எப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அந்த சில பிஜிஎம் வந்து தியேட்டர் சவுண்ட்ல கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கேட்டதை மட்டும் சொல்றேன். ஏன்னா விஜய் சீன்ஸ் வர சீன்ஸ் எல்லாம் பிஜிஎம் பயங்கரமா கத்துறாங்களா தியேட்டர்ல, தெளிவா அதை கேட்க முடியல. ஆனா அந்த பாபி தேல் வரப்பெல்லாம் பெருசா கத்தல. அங்க வந்து பிஜிஎம் போட்டது சூப்பரா இருந்துச்சு. ஒரு அந்த விஜய் வந்து டாய்ஸ் ஒரு சீன் ஒன்று வரும், ரிவீல் சீன் ஒன்று வரும், அதுல வந்து பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா பல இடத்துல எனக்கு வந்து கத்தி பிஜிஎம் அப்படியே ரிமைன் பண்ணுச்சு. எப்படின்னா இப்படிதான் கத்தியில வரும். இது அப்படியே வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது கத்தி பிஜிஎம் ஆகுது, எல்லாம் பிஜிஎம் ஆகுது. இல்லங்க, எனக்கு டிவிக்கு பிஜிஎம் கூட சரியா இல்ல, எனக்கு வரல. ஏன்னா நான் அது இல்லை. ஆனா இந்த கத்தி பிஜிஎம் மட்டும் எனக்கு படம் பூரா, அதாவது ஒரு படத்துல ஒரு இடத்துல 2 இடத்துல வந்தா தெரியல, நம்ம என்ன சவுண்ட்ல மிக்ஸ் ஆயிரும். நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப சவுண்ட்ல மிக்ஸ் ஆயிரும். ஆனா இது படம் பூரா இருக்கு, ரிப்பீட்ல மைண்ட்ல ஓடுது. எனக்கு கத்தியில அந்த பிஜிஎம் மைண்ட்ல ரொம்ப பிக்ஸ்ட், எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிஜிஎம். அதனால எனக்கு அது ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா கடைசி படம் ஒரு மாஸ்டர்ல வேற வெரைட்டில பண்ணிருப்பாரு, கத்தியில பிரிச்சு மேய்ச்சிருப்பாரு. பிளாஸ்ட்ல சூப்பரா அது, சாரி ஐயோ பிளாஸ்ட் பீஸ்ட்ல வந்து அந்த பிளாஸ்ட் மோடு, அந்த சாங் ஒன்று இருக்கும் பிளாஸ்ட், அந்த பீஸ்ட் மோடு, அது எல்லாம் இந்த பிளாஸ்ட் படம்லாம் நடுவில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, சாரி, ஓகேவா? இது மாதிரி எல்லாமே வெரைட்டி பயங்கரமா இருக்குமா. இதுல வந்து வெரைட்டி மிஸ் ஆச்சு. ஒரு 3 டாய்ஸ் பிஜிஎம், வில்லனுக்கான பிஜிஎம் தவிர மற்ற எல்லா பிஜிஎம் இந்த ஒரே ரிப்பீட் போச்சு. அதனால அனிருத்துட்டு அது ஒரு சின்ன குறையா எனக்கு பட்டுச்சு. மற்றபடி வினோத்தை சொல்லணும்னா நான் திரும்ப சொல்றது அதே தான். வினோத்திட்ட ஒரு நடிகர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்க தெரியல.
அவர் வந்து ஒரு மெசேஜை சொல்றாரு. அந்த மெசேஜ் ஏதாச்சும் ஒரு வகையில மெசேஜா சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். அதாவது மெசேஜ்னா ப்ரீச்சியா இல்லாம இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அள்ளி தெளிக்கிறது இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன்ல கவனம் செலுத்துறாரு தவிர நடிகர்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்க மாட்டாரு. ஏன்னா நீங்க நடிகர்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா வந்துச்சுன்னா எமோஷன்ஸ் ஈஸியா கனெக்ட் ஆயிரும். பட் அவர் கனெக்ட் பண்ண விட மாட்டாரு. அவருக்கு வாங்க தெரியலையாங்கிறது தெரியல. இப்ப நீங்க இதே படம் தெலுங்குல பாத்தீங்கன்னா பாலியாவும் ஸ்ரீலீலாவும் ஆக்சுவலா அவங்களோட எமோஷன்ஸ் சூப்பர் பாண்டிங் செம்மையா இருக்கும். நம்ம அப்பா பொண்ணுனே சித்தப்பா பொண்ணுங்கிற மாதிரி இந்த இன்னொருக்கே போக மாட்டோம். நம்ம இந்த அப்பா பொண்ணுங்கிற மோட்லயே இருப்போம். அவங்க அவ்வளவு சூப்பர் எமோஷன். இது வந்து எப்படின்னா இவர் நம்ம அப்படியே ஒரு கடந்து போற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து இன்னொன்னு என்னன்னா எடிட்டிங்ல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. என்னன்னா அடுத்து இந்த சீனுக்கு அப்புறம் அடுத்த சீன், அந்த சீனுக்கு அப்புறம் அடுத்த சீன் அப்படி வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி தியேட்டர்ல பாக்குறதுக்கு படம் என்ஜாய் பண்ணோம். ஆடியன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருந்துச்சு. வெளியே தியேட்டருக்கு வெளியே இருந்து உள்ள இருக்க வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. நான் ஃபுல் வைப்ல இருந்தேன். முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன், என்னன்னா தளபதி கச்சேரி சாங்ஸ். அந்த சாங்ஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா சாங்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாத்தையும் அழகா ஒரு மாசப் மாதிரி நம்ம படத்துக்கு படம் போடுறதுக்கு முன்னாடி மாசப் போடுவாங்க. இந்த படத்துல படத்துலயே ஒரு மாசப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. அவ்வளவு ஒரு தியேட்டரிக்கல் மெட்டீரியல் மட்டும்தான் அது. அதே மாதிரி நான் சொல்லிடுறேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்லயும் அந்த க்ரௌட்லயும் அதை தாண்டி அந்த அவ்வளவு பெரிய பிக்ஸ்லயே அது நல்லா ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓடிடில பார்த்தாலோ இல்ல டிவில பார்த்தாலோ அது எனக்கு தெரியல எப்படி ஃபீல் பண்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. பூஜா எப்படி நடந்தாங்க? பூஜா எது நான் அந்த படத்தை அதை சொல்ல விரும்பல. ஏன்னா காஜல் அகர்வால் பாலியாக்குங்கிறப்ப அந்த ஸ்லீவ்லெஸ் ஓகேவா இருந்துச்சு. ஆனா பூஜாக்கு வந்து அது ரொம்ப ஏஜ்ல காமிக்கணுமே அது ஒரு இதா இருக்குது. சீனும் இல்ல பரவாயில்ல, ஓகே விட்டுருங்க. நம்ம ஆனா பிரகாஷ்ராஜை பத்தி சொல்லணும் இந்த படத்துல. அடுத்தது நான் அவரை விட்டுட்டேன். அவரு வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அவருக்கான வழக்கமான வில்லன் ரோல் தான். ஆனா அவர் அதை நல்லா பண்ணிருக்காரு. அவர் பேசுற டைலாக் மாடுலேஷன் இருக்குல்ல, அதுவுமே அவரு அந்த மாதிரி ஆட்கள் அவர் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். புரட்சி பத்தியும் இதை பத்தி இன்னொரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, இந்த கடலை பத்தி ஒன்று சொல்லுவாரு, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொரு கேரக்டர் மறந்துட்டேன், அந்த கேரக்டர் சொல்லிடுறேன், ரொம்ப லெங்தா போகுது. பட் இருந்தாலும் பரணி 2-3 பேர் ஸ்பீக்கர் கேஸ் கேட்கறாங்க, கொடுத்தா மேல வர முடியல. மதன்ல இருந்து எல்லாரும் மேல வர முடியல. நானும் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க கொஞ்சம் அதை இன்னொரு நீங்க ஓகே பண்ணுங்க பரணி. அதை மதனை நான் இன்னொரு கேரக்டர் மட்டும் மறந்துறேன், சொல்லிடுறேன். ரேச்சல் ரெபேக்கா எனக்கு இந்த படத்திலேயே இவ்வளவு தூரம் பாசிட்டிவா சொல்லிட்டேன். ஆனா அந்த படத்திலேயே எனக்கு எரிச்சல் ஊட்டுற கேரக்டர், அப்படியே போய் பலாரும் ஒன்று அடிச்சிடலாமாங்கிற தோணு கேரக்டர்னா எனக்கு வந்து ரேச்சல் ரெபேக்கா கேரக்டர். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேரக்டரா இருக்கு அவங்களோடது. என்ன கேரக்டர்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு மோசமா ஆச்சு. ஏன்னா ஒரு சீன் ஒன்று வரும், அந்த சீன் ரொம்ப ரொம்ப ஒரு இதான சீன். அந்த சீனுக்கு அடுத்த சீனு இவங்க சிரிச்சுட்டு வருவாங்க. எனக்கு வெறிச்சல். அவங்க வந்து மூஞ்சில ஒரு ஸ்மைலோட எப்படி அந்த சீனை கொண்டு வினோத் பார்க்கலையா, எடிட்டர் பார்க்கலையா, கேமராமேன் பார்க்கல, அதான் சொன்னாங்களா அப்படி வாங்கன்னு சொல்லிட்டாங்களா அப்படிதான் தெரியல. பர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாத்துலயும் சரி சரியான இரிட்டேட்டிங்கான ஒரு இது. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்க ரோல் வந்தா நல்லா இருக்கும். ஆனா இதுலதான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எரிச்சல் விட்டுற ஒரு கேரக்டர். மற்றபடி மற்ற எல்லா கேரக்டருமே எனக்கு ஓகே, எல்லாமே நாளைக்கு. எனக்கு வேட்டை முத்துக்குமார் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. பில்டப் ஏத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வருவாரு, அவரு எப்பவுமே ராட்சசன்ல எல்லாம் இருப்பார்ல, அவரு கூட கொஞ்சம் ஓவர் போட்டு போனா கூட அது கூட ஓரளவுக்கு தேட்டர்ல செம்மையா இருந்துச்சு. அது எனக்கு தேட்டர்ல அதை ஒரு மாஸ் மொமெண்டா நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க ரேச்சல் ரெபேக்கா மட்டும் எனக்கு சுத்தமா எரிச்சல் தான் ஆச்சு. அது என்னன்னே புரியல. ரைட், ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அப்படி பாசிட்டிவா ஒரு 4 இருக்கு, நெகட்டிவா ஒண்ணு இருக்கு. அதான் கடைசியா வரேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். பர்னிட்டு ஆரம்பிப்போம். ஸ்மார்ட் சொல்லுங்க. ஸ்மார்ட் நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் கழிச்சு சொல்றேன். நீங்க தான் சொல்லணும், நீங்க லேட்டா வந்தீங்க. பரணி எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. பரணி உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க. எல்லாருமே இங்க உங்களோட உங்க சைடு தான் பரணி, என் சைடு இல்ல. நான் வந்து மதியானம் கூட சொல்லும் போது நினைச்சேன் நான் ஒருத்தர் பாசிட்டிவா இருக்கேன், எல்லாரும் பயங்கர பாசிட்டிவா வரும்னு நினைச்சேன். ஆனா இங்க நான் ஆரம்பிச்சது எனக்கு தான் சாக்கு. இல்ல, நான் தூங்கிட்டேன், இப்பதான் எந்திரிச்சேன். இல்ல இப்பயும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இல்ல பரணி இப்பயும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. தூக்கம் தெரியட்டும், இருங்க தூக்கம் தெரியட்டும், கூல் ஆகுங்க. 10 நிமிஷம் கொடுங்க என்ன. சரி பரவாயில்ல. எப்பவுமே ஏஞ்சியா ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஏஞ்சி 10 நிமிஷம் வச்சு அப்படியே இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ இல்ல பரவாயில்ல, ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இது தூங்கின மாதிரி தெரியலையே பரணி ப்ரோ. அதான் வேற மாதிரி இருக்கு பரணி. கோட்டர் அடிச்சம் பரணி. நைட்டு 12 வரைக்கும் ஃபோன் பேசிட்டு இருந்தோமா, எனக்கு டிக்கெட்டும் கிடைக்கல. நைட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன்.
ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் 10 மணி ஷோ, காலையில 10 மணி ஷோக்கு ஆன்லைன்ல வந்துட்டே இருந்துச்சு. நான் கிளிக் பண்ணி புக் பண்றேன், அடுத்த போவே இல்லை. அப்புறம் இன்னொருத்தர்கிட்டையும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. அப்போ அவர் கேட்டப்போ வந்து ராக்ஸ்ல கேட்டப்போ டிக்கெட் இல்லைப்பா, மத்தியான ஷோக்கு தான் இருக்குது அப்படின்ட்டாங்க, காலையில ஷோக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு டிக்கெட் நான் வந்து புக் பண்ணிட்டேன் 10 மணி ஷோக்கு, 200 தான். புக் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு. காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன்னா, ஸோ அந்த ஒரு டயர்ட்னஸ்லயே வந்துட்டு பரணி விடுங்க பரணி, அத பட விதிக்கு வாங்க. அடுத்து சூர்யா பர்த்டே பத்தி பேசணும். ஏன்னா இங்கே டைம் 9:36 ஆயிடுச்சு. அவர் பர்த்டே அன்னைக்கு அவரை பத்தி பேசாம போடுங்க, இருக்கு. நீங்க 10:30 வரைக்கும் அத போடுங்க. பேசக்கூடாதுன்னு தான் இதை இழுத்துட்டு அவரு இருக்காரு நீங்க இவரு. டக்குனு இங்க பேசி முடிச்சுட்டு வேற யாரு பேசணும், ஜனநாயகம் பத்தி பேசி அந்த முடிச்சுட்டு டைலாக் ஒண்ணு நம்ம இருக்கும்ல, சூர்யா பர்த்டேக்கு அந்த மாதிரி போவோம். பேசிக்கிட்டு இருக்காரு. வெய்யழகன், நான் உங்க நைட்டு இல்ல 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு பெருசா யாருக்கு போட்டது இல்லை மேகன். நைட் நான் 12 மணிக்கு ஆனா தூங்கிட்டேன் நீங்க மேகன். போட்டீங்க பாருங்க ஒரு வீடியோ, அதுலதான் அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே கிடுகிடுன்னு ஆடி போச்சு. ஏன் என்னாச்சு? நல்லா தானங்க இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி விடுங்க. மதன் ப்ரோ ஒரு நீங்க நிமிஷம் சொல்லுங்க மதன் ப்ரோ. இது மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு என்ன மேகன், அந்த இதுக்கு என்ன குறைச்சல்? இல்ல நீங்க அந்த வீடியோ போட்டதான் எனக்கு ஷாக்கு. ஏன் நான் போடக்கூடாதா என்ன? போடலாமே, இங்க யாரு போட வேணாம். அப்புறம் என்ன ஆச்சு? நானே ஃபர்ஸ்ட் ட்வீட் வந்து 6:30 மணிக்கு தான் போட்டேன். நீங்க 12 மணிக்கே அவரோட ஸ்ட்ராட்டஜி தெரியாம பண்றீங்க. அவர் உங்ககிட்ட பேசியே டைம் வளர்த்துட்டு இருக்காரு, அவர் விடுங்க. மதன் ப்ரோ நீங்க சொல்லுங்க மதன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ 10 மணிக்கு ஸ்பேஸ் முடிச்சாலும் நான் போடுறேங்க, இருங்க, எனக்கு ஆன்சர் பண்ணட்டுங்க அவரு. சொல்லுங்க மே. அது எப்படின்னா பரணி ப்ரோ, கருப்புக்கு ஒரு வேலை பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி நான் நினைச்சிட்டாரு மெய், அவ்வளவுதான், சிம்பிள். இதை வந்து அவர் வாயால கேட்கணும் நீங்க தானே. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸோட அந்த ப்ரோமோ சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்டர்வியூ வந்திருக்கு விஷால் ப்ரோ, அப்படியே பார்க்கணும். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார், இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு. மரண வெயிட்டிங் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த கையில லாலிபாப்போட ஒன்று போட்டிருந்தாங்க, பார்க்கும் போதே அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ 47க்கு வெயிட்டிங். அது வேற அகிம்சா சேனல்ல ஒரு மேஷப் மாதிரி விட்டுருந்தாங்கண்ணா, சரியான மேஷப். ஆமா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அப்புறம் சொல்லுப்பா. அப்புறம் கத்து நல்லப்பா தியேட்டர்ல, அதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ சொல்லுப்பா. அதான் 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்களா விஷால்? ஆமா பரணி, இது இன்னைக்கு ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சுன்னா பரணினா, ஒரு இது டிஜே எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னு தெரியும், ஓகே தான், நார்மலா கத்துறதுதான். அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் பாருங்க ஒருத்தன், வருங்கால முதல்வர்ன்றா. டேய் என்னடா எந்த மைண்ட் செட்ல? ஆமா சிரிப்பு வந்துருச்சு நிஜமா. யார் நீ? எனக்கு அவெஞ்சர்ஸ் அப்புறம் தியேட்டர்ல ஒரு படம் வந்து எல்லாருமே கத்திக்கிட்டே இருந்து பார்த்தது இந்த படம் தான் விஷால். ஓ அப்படியா? உங்களுக்கு இங்க ரிவ்யூ சொல்லுங்க பரணி. படம் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாம் கத்திட்டு, ஓகே நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு நான் பகவந்த் கேசரி பார்த்துருக்கேன், ஓடிடில தான் பார்த்தேன். ஆனா அது வந்துட்டு எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை, 2-3 சீன்ஸை தவிர. இந்த அந்த பொண்ணு ஆர்மியில சேர்க்கணும்னு நினைக்கிறது, அந்த குட் டச் பேட் டச், இந்த 2-3 சீன் தவிர எனக்கு பெருசா வந்து இதெல்லாம் இல்லை, ஞாபகம் இல்லை. அதனால எனக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட எனக்கு வந்துட்டு தூக்கம் கலையுது, சத்தம் வருது பாசிபிளா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு பார்த்துடலாம், ஓகே அப்படி அந்த ஒரு ஜோன்ல தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, விஜய் அவர்களோட ஸ்கிரீன் பர்சஸும் அணி பிஜிஎம் கொளுத்தி விட்டாப்புல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரெப்பிட்டேட்டிவாலாம் தெரியல, ஆனா எனக்கு வந்துட்டு நிறைய இடத்துல பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நார்மலா அப்படியே பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு ராவணா அப்படின்னு வருது. நான்லாம் தெரிச்சுட்டேன் தியேட்டர்ல, அந்த சீனு கத்திக்கிட்டு இருந்தேன். சூப்பரா ஜாலியா இருந்துச்சு ஒரு மாதிரி. அப்புறம் வந்துட்டு என் தியேட்டர்ல எல்லா சீனுமே கத்திக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரகாஷ் ராஜை பார்த்து. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வைபான தியேட்டரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு பெருசா எதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகல. 1-2 சீன்ஸை தவிர அந்த என்ன சொல்ல, அது நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு, அது செட் ஆகல.
எப்படி சொல்றது, எனக்கு இது வந்துட்டு ஸ்கிரீன் பிளேவாகவும் ரைட்டிங் நிறைய இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணணும்னு சொல்லி ஸ்கிரீன் பிளேல போட்டு விட்டாங்க. ஆமா, அது ரைட்டிங்கா வந்து வீக்கா இருந்துச்சு. அது ஹெச் வினோத் படத்துல இருந்து இப்படி எதிர்பார்க்கல. இப்போ தெலுங்கு சைட்லன்னா நிறைய ஒரு மாதிரி மசாலாவா அந்த மாதிரி ஓவர் த டாப் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது பெருசா லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம நிறைய படங்கள் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பெட்டரா பண்ணுவாங்க. அது வந்துட்டு இதுல வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, வீக்கா இருந்துச்சு. எனக்கு எனக்கு நான் பர்சனலா பாக்குறப்ப விஎஃப்எக்ஸ் வந்துட்டு பார்ப்பேன், ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால. ஆனா இது இந்த படத்துல வந்துட்டு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னா தெரியல, ஒரு விஎஃப்எக்ஸ் சீன் கூட நல்லாவே இல்லை. எனக்கு சுத்தமா பிடிக்கும் அந்த பிளாஸ்ட். நிறைய இடத்துல பிளாஸ்ட் சீன் இருக்குங்க. ஏங்க நீங்க பிளாஸ்ட் சீனுன்றப்போ ஒரே ஒரு இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, அந்த பிளாஸ்ட் அந்த வெடிக்கிற இதுதான் வந்துட்டு இது பண்ண போறீங்க. அதை ப்ராப்பரா வந்துட்டு பண்ணலன்றதான் ஃபீல் ஆகுது எனக்கு. அது எவ்வளவு பட்ஜெட் என்னன்னுலாம் தெரியல, பட் ஆனா வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ரொம்ப இதா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ரேச்சல் ரெபேக்கா அவங்க கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன சொல்றது, நமக்கு அது எமோஷனலா அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ள கனெக்ட் ஆகணும். ஆனா அவங்க வச்ச சீன்ஸ் அந்த எடிட்டிங் ப்ராசஸ்லாம் வச்சு பேக் டு பேக் பாக்குறப்ப அது ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், ஆஃபாக தான் இருக்கும். இந்த கேரக்டர் இப்போ இந்த டைம்ல சோகமா இருக்கணும், அடுத்த சீன்ல இது மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதே இல்லாம இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஹெச்வினத் ஆல்ரெடி ஸ்டேஜ்லயே சொன்னாரு, ஐயா இது தளபதி படம் அப்படின்னாரு. அதனால வந்துட்டு நீங்க அவரோட ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்து பிடிக்கும். அதை தாண்டி வந்துட்டு ஒரு படமா பாக்குறப்ப இது எனக்கு வந்துட்டு பிலா ராஜா தான் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு விஜய் பிடிக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்துட்டு அவரை என்ஜாய் பண்றது தாண்டி இது ஒரு படமா பாக்குறப்ப எனக்கு அவரோட கடைசி படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு படம், பட் அதை வந்துட்டு நிறைய டம்ப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள திணிச்சு அதை ப்ராப்பரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவீரன் பேசும்போது கமலஹாசன் இது சொன்னீங்கப்பா, என்னது அது கேட்கல. கமல் இல்லங்க விடுங்க, இன்னைக்கு வேணாங்க சூர்யா பர்த்டே ஸ்பெஷல். நானும் இங்க பாங்களேன் டாபிக் முடிச்சிட்டு சூர்யா பர்த்டே ஸ்பெஷல் ஆரம்பிக்கலாம். பாரதி படத்தை பத்தி பேசுவோம், படம் பார்த்ததை பத்தி எல்லாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் வராரு படம் பார்த்தது எப்படிங்கலாம் வராரு, தவிர படத்தை பத்தி வர மாட்டாரு. இல்ல இப்போ ஒரு 2 minutes சூர்யா அவர் பத்தி ஆரம்பிச்சிடலாம். இப்ப மாவீரன் ஏதோ கமலஹாசன் சொன்னாரு, அது என்னன்னு கேட்டுக்கலாம் தான். அவரே நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிற கமலை பத்தி இருங்க பரணி முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. பரணி முடிச்சிருங்க. நடுவுல என்ன யாரோ கூப்பிட்டு நான் தான் ப்ரோ கூப்பிட்டேன் ப்ரோ. ஒரு பரணி ப்ரோ ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஆமா, அப்படியே மாவீரன் நீயும் ஏதோ சொன்னி அதுவும் சொல்லிடுப்பா. கண்டிப்பா சுகுமார் ப்ரோ. என்னது அது ஏதோ சொன்னியே? ஏதோ இல்ல, தசாவதாரம் வாட்ச் சிம்பிளி சவுத்னு சொன்னேன். அப்படியா? சரி சரி தலைவா, நான் ஒரு 2 minutesல முடிச்சிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, விஜய் படம் லாஸ்ட் படம் தான், விஜய் ஃபேன் தான் நானும். ஆனா டிசப்பாயிண்டட் தான் ப்ரோ. கேசரி அப்படி எடுத்து வச்சிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். நம்ம ஆளு ஹெச்வினோத் வந்து வில்லன் ஆங்கிள்லாம் மாத்துறேன்னு சொல்லிட்டு எப்பப்ப பாபி டியோல் வந்து ஸ்க்ரீன்ல வராரோ அப்பெல்லாம் வேறடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கடுப்பா இருந்தது. அப்புறம் அந்த எமோஷனல் கனெக்ட் மமிதாக்கும் விஜய்க்கும் அந்த ஒரு இது இல்லை. விஜய் அது ஆர்ஜே விஷால் சொன்ன மாதிரி அத தங்கச்சி அண்ணா அப்படி வச்சிருக்கலாம், அந்த ஒரு திருப்பாச்சி ஜோன்லயாவது இருந்திருக்கும். அப்படி வைக்காம இது சித்தப்பா அது பொண்ணு, அது ஒரு கனெக்டே இல்லை. அது என்ன சொல்றது, அந்த ஒரு எமோஷனலே இல்லை, என்ன என்ன அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. கேசரியில வந்த சீன்லாம் நல்லா இருந்தது, அந்த இன்டர்வல் சீனு, அப்புறம் அந்த குட் டச் பேட் டச் அதெல்லாம் ஓகே. மற்றபடி என்னென்ன புதுசா இவங்க ஆட் பண்ணாங்களோ அது எதுவுமே பெருசா ஒர்க் ஆகல. கடைசி படம் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணியிருக்கலாம். எவ்வளோ டேரக்டர்ஸ் கதை சொன்னாங்க. இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது தான் நம்ம சங்கர் முருகதாஸ்லாம் எவ்வளோ மிஸ் பண்றோம்னு தோணுது. ஏன்னா அவங்க அந்த மெசேஜ் அந்த கமர்ஷியலை ரெண்டும் எப்படி பிளெண்ட் பண்ணி எவ்வளோ அழகா கொடுத்துருந்தாங்க இத்தனை வருஷம். இப்போ இல்லை, ரீசெண்டா இல்லை, பட் பழைய இது சொல்றேன், அதெல்லாம் கொடுத்துருந்த போது தான் தோணுது இவரு தான் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். கடைசி படத்தை சரியா பண்ணாம தின்னு பைரவா அந்த ஜோன் போயிடுச்சு. மெர்சலுக்கு அப்புறம் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலதான், பட் ஓரளவுக்கு ஒரு இதா போயிட்டு இருந்தது. இது ரொம்ப கீழே போன மாதிரி இருந்தது இந்த படம்.
செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சவுண்டே இல்லை. இத்தனைக்கும் நான் நல்லா செலிப்ரேஷன் உள்ள தேட்டரில் தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா கத்திட்டு இருந்தானுங்க, இன்டர்வல் வரைக்கும் கத்திட்டு இருந்தானுங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு அமைதியும் இல்லை, ஒரு சவுண்டும் இல்லை, ஃபுல்லாக அமைதியாக இருந்தானுங்க. தூங்கிட்டானுங்களா என்ன ஆச்சுன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, சூர்யா பக்கம் போ பிரகாஷ் ப்ரோ. பார்த்தோன்னு சொன்னீங்களே, அந்த வெர்ஷனுக்கும் இந்த தியேட்டர் வெர்ஷனுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் லீக் வெர்ஷன் பார்த்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. அதை ஒருத்தர் எல்லாம் பெருமையா சொன்னதே அடுத்த தப்பு. அதுல வேற டிஃபரன்ஸ் வேற கேக்குறீங்களா? ஏங்க இந்த அநியாயம் பண்றீங்க? ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. இதுல ஒரு கேமியோ வரும், அங்க கேமியோ வராது, அவ்வளவுதான். அந்த கேமியோ வித்தியாசமா அந்த மாதிரி இருந்தது ப்ரோ, அதனால கேட்டேன். அதெல்லாம் வேணாம், தவிர்த்துருவோம். நீங்க பிரகாஷ் ப்ரோ, நீங்க வாங்க பிரகாஷ் ப்ரோ, அந்த கேள்வியை கேளுங்க. ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க, சூர்யா சொல்லிருங்க, அடுத்த நான் கேள்விக்கு வரேன். கமல் இருடா, நான் முடிச்சிட்டு போயிருந்தா. சொல்லிருங்க. விட்டு விட்டு பிரகாஷ் ப்ரோ, விட்டு கேக்குது. மதன் கம்ப்ளீட் பண்ணிருங்க மதன். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நடுவுல ஒருத்தர் வந்தா கேட்டாரு சொன்னேன். நீங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். ரைட், ஓகே. நான் அதான் என்ன ரிவ்யூ என்னவோ அதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க பிரகாஷ் ப்ரோ, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வந்தனோ அததான். ஏன்னா இந்த விஷால் ப்ரோ அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு, 2-3 தடவை சொன்னாரு. நாங்க இந்த காலில் பேசுறப்போ கூட பாபி டியோல் எனக்கு செட் ஆகலன்னு. ஆனா எனக்கு படத்துல விஜய்க்கு அப்புறம் பிடிச்ச விஷயம்னா அந்த வில்லன் கேரக்டர் எழுதுனது, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட ரிவ்யூ அப்படியே நான் டிட்டோ காப்பி பண்ணி இப்படிக்கு மதன் மட்டும் எழுதிக்கிறேன், அவ்வளவுதான் வச்சு எழுதிக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து மெயின் வந்து டைட்டில் கார்டு வந்து ஸ்மாஷ். டைட்டில் கார்டு பார்த்தோன்னே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. அது என்ன சொல்றது, அங்கேயே பிளாட் நம்ம. அதுக்கப்புறம் கிடைச்சது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ், எக்ஸ்ட்ரா ட்ரீட் தான். ஃபைட்டு நான் இப்போ ஒருத்தர் சொன்னாரு, இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே கத்தி பார்த்துட்டே இருந்தாங்கன்னு. உண்மையை சொல்ல போனா நான் லாஸ்டா பார்த்த ஒரு விஜய் படத்துல ஒரு 3 படம், இதுல இந்த படம் எடுத்தா இந்த படம் தான் கத்திக்கிட்டே இருந்ததுன்னா இந்த படம் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். பிரகாஷ் ப்ரோவோட ரிவ்யூல அப்படியே நான் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இதுக்கு ரிவ்யூ சொன்னது யாரு? கொஞ்சம் இப்போ கடைசியா ரிவ்யூ சொன்னது யாரு? அப்போ நீங்க தீபக் சொல்லியிருக்காங்க. தீபக், ஓகே. நான் அப்ப நீங்க பேசுனீங்க நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப பாதியில நிப்பாட்டிட்டீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. மியூட் எடுத்தேன், அது அவர் பேச வந்தாரா, சரின்ட்டு நான் போய் மியூட் போட்டேன் பிரகாஷ் ப்ரோ. ஓகே. நீங்க மைக் ஆன் ஆச்சா? சரி, நீங்க பேசுங்க நினைச்சு நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். இல்ல மதன் ரொம்ப நாள் கழிச்சு கேட்கறேன், நம்ம வாய்ஸ் எது மறந்துட்டோமோ, இல்ல வாய்ஸ் எது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு, இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டு இருக்காரோ, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. எனக்குமே லைட்டா தொண்டை கட்டி இருக்கு, அவ்வளவுதான். ரைட், ஓகே டன். ரைட், ஓகே. சூர்யா போஷன் போங்க. ஹாப்பி பர்த்டே சூர்யா. நானும் முடிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சூர்யா. விஏஎஸ்க்கு வெயிட்டிங். அடுத்து அந்த ஜீத்து படத்துக்காக ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். மென்மேலும் இதே மாதிரி என்ன இதுக்கு போனாலும் இதே குணங்களோட, இதே சிந்தனைகளோட, இதோட மென்மேலும் இருக்க வாழ்த்துக்கள். யாரும் அவரை மைண்ட் சேஞ்ச் பண்ணாம இதே சிந்தனையோட எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இருக்கணும்னு வாழ்த்துக்கள் சூர்யாக்கு. ஓகே. இன்னைக்கு அவர் பர்த்டே ஸ்பெஷலா 2 போஸ்ட் வந்துருச்சு. ஒன்னு விஸ்வநாதன் சன்ஸ், இன்னொன்னு வந்து சூர்யா பாட்டு 7 இருந்து. ஆனா சூர்யா பாட்டு எந்த இது ரிவீல் பண்ணாம ஜஸ்ட் அந்த போஸ்டரே கொஞ்சம் நல்லா அலப்பறையா பயங்கரமா நல்லா இருந்துச்சு. ஒரு கியூரியாசிட்டி கிளப்புறதுக்காக ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட் வேலையே கரெக்டா 47 டீம் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா அந்த ஒன்லயே கரெக்டா லாலிபாப் வச்சு கரெக்டா பண்ண, சாக்கெட் வச்சு பண்ணதே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பண்ணான ஒரு மூவி, அராஜகமான மூவி ஒன்று வரப்போகுது. சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த கோடாங்கி மாமத்து மாதிரி சொல்லிக்குவோம். நல்லா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா, நம்மளுடைய இந்த ஃபேவரட் ஆக்டர்ஸ்ல ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா சூர்யா அப்பவுமே ஒரு இதுல இருப்பாரு. இவ்வளவு நாள் வந்து கருப்பு ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து என்ன நம்ம பண்ணியிருப்பாங்க, கம்பேக் வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், எல்லாமே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்ல ஒரு கம்பேக் அப்படிங்கிறது அவர் இந்த படத்துல நிரூபிச்சிட்டாரு. அது இல்லாம ஒரு படத்துல அந்த பழைய உயரம் இருக்குல்ல, அது 2010 அந்த 2010க்கு முன்னாடி அவர் ஒரு லெவல்ல இருப்பார். அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே தான் இருக்கோம். எப்பவுமே ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு படம் தான். அந்த ஒரு படத்தை கொடுத்துட்டா போதும், மக்கள் அந்த இது நிரூபிச்சிட்டாரு. இப்ப அடுத்து அவரோட லைனப் இப்பதான் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா
ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ்ட கதை கேட்கறது, ஏகப்பட்ட அதாவது ஒரு படம் 2 படத்துல பயங்கரமா உழைச்சு போட்டவங்கள்ட்ட படம் கேட்கறது, கதை கேட்கறது பண்ணிடுறாரு. அந்த அந்த ரூட்ல இப்படியே போனாருன்னா சூப்பரா இருக்கும். ஒரு இந்த வருஷம் பிறந்தனால அவருக்கு சூப்பர். கருப்பு படம் ஒரு 300 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி பயங்கரமா கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு நடிகருக்கு வந்து இந்த கம்பேக்ல 2 ரிலீஸ் 3 ரிலீஸ் அமையறலாம் அப்படி சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப அந்த அந்த ஒரு இது ரொம்ப பிடிக்கும். போன ஒரு சில ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடியே ஷாருக்கானுக்கு அப்படி நடந்துச்சு. 2006 2007 ரெண்டுலயுமே அஜித்துக்கு 3 படம் வந்துச்சு. 2006 கரெக்டா 3 படம், 2007 3 படம். அப்படியே ஒண்ணு அது ஒண்ணு பில்லா பயங்கரமா போறது, அது மாதிரி போச்சு. இது மாதிரி அதே மாதிரி இவருக்கும் சூப்பரா இப்ப அடுத்த இந்த வருஷம் 3 படம், அது ரொம்ப சந்தோஷம். பேசுவோம் அவரை பத்தி இன்னும் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான், இப்ப சூர்யா அவர் இந்த நிறைய படங்கள் அவர் வந்து நடிச்சு டிராப் ஆகியிருக்கு. ஆனா இந்த படம் டிராப் ஆகாம கண்டிப்பா பண்ணியே இருக்கணும், வேற யார்ட்டும் இந்த படம் போகாம இவர் பண்ணியிருந்தாலும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம் ஒண்ணு. அடுத்து இத்தனை வருஷத்துல இந்த ஒரு படம் மட்டும் பண்ணியிருக்க வேணாம், மற்றபடி எல்லாமே எனக்கு ஓகே, இந்த ஒரு படம் மட்டும் ஏன் அப்படின்னு தெரியல, என்ன காரணம் அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது, பட் இந்த ஒரு படம் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம். இந்த 2 விஷயம் மட்டும் தான் கேள்வி. அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டுமா? சொல்லிருங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல நான் பார்த்து ரசிச்சு வளர்ந்த ஆக்டர்னா அவரு தான் ஃபர்ஸ்ட். எனக்கு விவரம் தெரியாம தியேட்டருக்கு போகணுங்கிற ஒரு ஞாபகத்துல இருக்கிற படம் வேல் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் சிங்கம்ல இருந்து கொஞ்சம் தியேட்டர் போகும்போது அந்த ஒரு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்த இது. அப்போ அந்த சிங்கம்ல ஆரம்பிச்சது இப்போ கடைசியா அந்த கருப்பு வரைக்கும் எந்த படத்தையும் தியேட்டர்ல மிஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப பிடிக்கும் ஒரு மோர் தென் ஆக்டர். ஒரு ஆக்டரை தாண்டி ஹியூமனா ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங்கா வந்து அவரை இன்னுமே ஒரு 2 படி மேல பிடிக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் எல்லா விஷயத்திலுமே சோசியலா ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதையும் சரி, ஃபேன்ஸை வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஃபேன்ஸ்க்கு ஒண்ணு பண்றதுன்னு இருக்கு. இப்போ வந்து ரெட்ரோ ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, அவங்க கூட போட்டோ எடுக்கணும்னா நீங்க வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவே வந்து பலரை வந்து அந்த அந்த ஒரு விஷயத்த பண்ண வைக்கும். இது பண்ணா அவரை மீட் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம்னு ஒரு ஒரு அந்த ஒரு இதை செய்யறது இருக்குல்ல, அது ஆக்சுவலா அவர்கிட்ட எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் படங்கள்லாம் அவரோட ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண படங்கள் நடுவுல அவர் பண்ணியிருந்தாலுமே அதுலயுமே சில ஃபேவரட்டான படங்கள் எனக்கு இருக்கு. நிறைய பேருக்கு பிடிக்காத படங்களும் இருக்கு. இந்த வருஷம் கருப்புல அவர் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துட்டாரு. அந்த கலெக்ஷன் எல்லாம் தாண்டி அவரோட அந்த ட்ராக் ஒண்ணு மாறிச்சு கங்குவாக்கு அப்புறம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரெட்ரோல இருந்து இப்போ கருப்பாகட்டும், அடுத்து பண்ற 2 படம், அடுத்து மறுபடியும் டிஜி ஞானவேல் கூட பண்றாரு. என்னதான் டிஜி ஞானவேல் கூட நான் பண்ற படத்துக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க என்ன மறுபடியும் இவர் கூட பண்றாரு, மறுபடியும் கான்ட்ரவர்சி கிளம்பும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஜெய்பீம்ங்கிற ஒரு படம் வந்து அவ்வளோ ஒரு சோசியலா ஒரு முக்கியமான கருத்தை பேசின ஒரு படம். அதுல அந்த கான்ட்ரவர்சி இருக்கு, அது இருக்கு, இதற்கெல்லாம் தாண்டி அது சமூகத்துக்கு தேவையான ஒரு படமா அது இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அவரு கூட சேர்றாரு. எப்படியும் சூர்யா கூட பண்ணும்போது அந்த படத்துக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் கண்டிப்பா படத்துல வரும். ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பா இன்னொரு ஜெய்பீமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வேற என்ன இருக்கு, பிரகாஷ் ரெண்டு கேட்டாரு, இந்த படம் இவர் பண்ணிருக்கவே கூடாதுன்னா என்ன படம் நினைப்பீங்க, இந்த படம் இவர் மிஸ் பண்ணாம பண்ணிருக்கணும்னு எது நினைப்பீங்கன்னு கேட்டாரு. எனக்கு அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் இவர் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னா எதற்கும் துணிந்தவன் தான். அந்த படம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு சூர்யா ஃபேனா போய் தியேட்டர்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் டைமே மண்டை காஞ்சு வந்தது அந்த படம் தான். அதை மட்டும் அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு தோணும். ஏன்னா அவரோட லுக்கு எல்லாமே ரொம்ப மோசமா அமைஞ்ச ஒரு படம் தான் அதுதான். பண்ணிருக்கலாம் அப்படின்னா எனக்கு மாவீரன் தோணும், மகதீரா தோணும் அது அவர் பண்ணிருக்கலாம்னு. பட் ஸ்டில் அதை பண்ணாம விட்டுட்டு அவர் அயனும் வாரணமாயிரம் பண்ணாரு. அதனால அது வந்து எனக்கு அது ஒரு ரெக்ரெட் இருந்தாலும் சரி ஓகே, இதுக்கு பதிலாக இந்த படம் தான் பண்ணியிருக்காருங்கிற ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். ஸோ கடைசியா ஒரு ஹாப்பி பர்த்டேவோட முடிச்சுக்கிறேன். நான் பேசவா? சூப்பர் சூப்பர், சொல்லுங்க. எனக்கும் அப்படிதான் ப்ரோ. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு ஹீரோ அவர் தான். அது ரியல் லைஃப்லயும் சரி, சினிமாலையும் சரி. ரியல் லைஃப்ல அவரை மாதிரி நம்ம முடிஞ்சதை எல்லாருக்கும் செய்யலாம். அது அப்ப தோணுனதே அவர்கிட்ட தான் ப்ரோ. நம்மளால முடியறத செய்யலாம், அவர் இதுக்கு செய்யறாரு, நம்மளால முடியறத ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி தோணுனதே அவர்கிட்ட தான் ப்ரோ. அவர் எவ்வளோ அது முக்கியமான அது அப்ப பாக்குறோம். அப்ப ஒரு இது நடந்துச்சு. அப்ப சின்ன வயசுல அது தெரியல. இப்ப ரீசெண்டா அகரத்துக்கு ஒரு ஈவெண்ட், அப்புறம் நீயானால வந்து அது அந்த ஈவெண்ட்லாம் நடந்துச்சுல, அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையா பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல மனுஷருக்கு தான் நம்ம ஒரு ஃபேனா இருக்கோம் இத்தனை வருஷமா. அவர் எவ்வளவுதான் டவுன்ஹால்ல இருந்தா இவர் கூட நம்ம நிக்கலாம், இவருக்காக நம்ம நிக்கலாம்னு தோணுனது அந்த 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 ஈவெண்ட்டும் சரி, அந்த நீயா நானா ஷோவும் சரி. உண்மையாவே ரொம்ப ஒரு சூர்யா ஃபேனா எல்லாருமே
எவ்வளவு 13 வருஷம் ஃபிளாப்பு, அவர் ஹைட் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, என்னென்னமோ சொல்லி அவருக்கு பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து எவ்வளவோ ப்ரெஷரு எல்லாமே நடந்தாலும் ஒரு சூர்யா ஃபேனா அவர் கூட நிக்கலான்னு ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. அது உண்மையாவே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது, அப்புறம் அந்த சுத்தி இருக்க அந்த அவங்க எல்லாம் எமோஷன் அப்படியே வெளிக்காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்பவே ஒரு கர்வமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஆளு நமக்கு நம்ம வந்து எங்கேயுமே தலைகுனிய உள்ள நமக்காக நிக்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாம் செய்யறாரு, அந்த மாதிரி ஒரு கர்வத்தோட இருப்பலாம்ல. அந்த மாதிரி தோணும் கண்டிப்பா எல்லா சூர்யா ஃபேனுக்குமே அது இருக்கும். நம்மால் இவ்வளவு பண்றாருல, இந்த மனுஷன் நல்லது நடக்கும் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கரெக்டா கருப்புல அது நடந்துச்சு. கரெக்டா எல்லாமே கூடி இருந்துச்சு. என்னென்னமோ சொன்னாங்க, யார் கூடயோ கம்பேர் பண்ணாங்க, என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா அவர் எல்லாத்துக்கும் இந்த போஸ்டர் மாதிரிதான், ஒரு ஒரு சொருகுதான், எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இனி வர லைன் அப் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே அவர் எப்பயுமே அவர் இதே மாதிரி இருக்கணும். சிலதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நடக்க வேணாம். எனக்கு வந்து இவர் வந்து இங்க பண்றத நல்லதே போதும். எனக்கு இங்க பண்றது இங்க நடக்கிறது, சினிமால இருக்கிறது, இவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க, ரூமர்லாம் அப்பப்பெல்லாம் எனக்கு திக்குன்னு தான் இருக்கும். ஐயோ, இது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு, அது மட்டும் நடக்கவே கூடாது எப்பயுமே. இப்படி இவர் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அதே மாதிரி இந்த நீங்க கேட்டீங்களே கேள்வி, எனக்கும் எதற்கும் துணிந்தவன் தான். எனக்கு அது பண்ணி எனக்கு வந்து கங்குவா கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். அவர் போட்ட எஃபர்ட்டுக்காக கூட பாராட்டி இது பண்ணிடலாம். ஆனா எதற்கும் துணிந்தவன் வந்து அது அது எனக்கு என்ன காரணம்னா, அது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அது வந்து ரொம்ப 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 மோசமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல எல்லாம். அது எனக்கு சுத்தமா ஒட்டவே இல்லை. அது ஏன் அவர் இந்த மாதிரி படம் பண்ணாருன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் கங்குவா அதெல்லாம் விட்டுருவா, அதெல்லாம் சரி ஓகே, அதெல்லாம் போய் பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு. அதே மாதிரி முக்கியமான ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம சிறுத்தை குட்டிக்கு தான். என்ன கங்குவா போட்ட ஒரு முதுகு குத்துல நம்ம இங்க சுத்தம் டோட்டல் சேஞ்சு. எல்லாமே இனி வந்து பாஸ்டா 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும், டக்குன்னு 6 மாசத்துல ஒரு படத்தை முடிக்கணும், சின்ன பசங்களை கூப்பிடுங்க, 2 படம் 3 படம் பண்ணவரை கூப்பிடுங்க, சூப்பரா ஸ்கிரிப்டை பிடிப்போம், அந்த மாதிரி அவர் மாறிட்டாரு. அது நம்ம அவர் அந்த ரூமர் வரதே நமக்கு தெரியுது. இவர்கிட்ட எல்லாம் கதை கேட்கறாங்க, இவர்கிட்டலாம் செய்யறாங்க, இவர்கிட்டலாம் கதை கேட்டிருக்காருன்றதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிறுத்தைக்கு எப்பயுமே அதுக்கு வந்து ஒரு கோடி நன்றி சொல்லிடணும். பக்கத்துல சேர்க்க கூடாது, நன்றி மட்டும் சொல்லிட்டு விட்டுறணும். அந்த மிஸ் படம்னா அது மாவீரன் தான் ப்ரோ. மாவீரன் தான் எனக்கும் தோணுச்சு. மாவீரன் தவிர வேற எதுவும் எனக்கு தோணல. ஆனா மாவீரன் பதில் அவர் அயன் தான் பண்ணாராம், வேற எதுவும் மொக்க படம் பண்ணல. அயனும் சூப்பர் படம், அயன் ஒன் ஆஃப் த பெஸ்ட். எனக்கு அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க நிறைய படம் இருக்கு, எனக்கு சிங்கர். நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த சூர்யா படம் சிங்கர் தான். எனக்கு இப்போ வரைக்கும் எப்பயுமே ஃபேவரட் படம்னா சிங்கமா தான் இருக்கு. இனி எத்தனையோ படம் வரட்டும், எவ்வளவோ பிளாக் பஸ்டர் குறுக்கட்டும், என்னென்னமோ செய்யட்டும், ஆனா எப்பயுமே என் மனசுல இருக்கிறது சிங்கம் மட்டும்தான். அது என்னன்னு தெரியல, அது ஒரு ஸ்பெஷல் இடம் சிங்கத்துக்கு மட்டும் எப்பயுமே மனசுல. அது செகண்ட் பார்ட்டு அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டு எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு சிங்கத்துக்கு எப்பயுமே. அவர் எப்பயுமே இதே போல நல்லா இருக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான். இதுல நடுவுல ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டேன் நானு. எனக்கு அவர் வந்து இந்த 13 வருஷத்துல அவரு ஃபிளாப் நிறைய பாத்துட்டாரு, நிறைய ரோல்ஸ் இருக்கும், இது நிறைய பேர் இது இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ இருக்கும். அண்ட் இந்த 13 வருஷத்துல அவர் வந்து மோஸ்ட்லி பண்ண படங்களுமே ஓன் ப்ரொடக்ஷன் தான், அவரோட காசு போட்டு எடுக்கிற மாதிரி படங்கள் தான். ஆனா அதுல எதுவுமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, எல்லாமே ஃபிளாப். அப்படின்னாலுமே அந்த 13 வருஷத்துல அகரம்க்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எங்கேயுமே இதுல பணம் எனக்கு லாஸ் ஆகுது, இதுல நான் படம் ஃபிளாப் ஆகுது அப்படிங்கறதுக்காக அதுல அவர் கை வச்சு அதை அங்க நிறுத்தவே கிடையாது. எனக்கு அதுதான் வந்து அவர்கிட்ட இன்னொரு படி அவரை ரொம்ப பிடிக்க வச்சதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். அதை சொல்லணும்னு இருந்தேன், அதை இப்ப சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க, அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் அவர் வந்து அந்த இதுல பேசினாரு இப்ப பேச மாட்டாரு, அப்ப மட்டும் பேசினாரு இப்ப மட்டும் என்ன பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர் இப்ப ரீசெண்டா ஓப்பனாவும் சொல்லிட்டாரு, அது இப்படி பேசினா அகரமுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது, ஸ்டூடெண்ட்ஸ் மேல நிறைய பிரச்சனை பண்றாங்க, அதனாலதான் நான் அது வந்து எனக்கு உண்மையா ரொம்ப வேலிடானதான் தோணுச்சு. அவர் பேசல அதெல்லாம் சரி, ஆனா அவர் வந்து உண்மையாவே இங்க வந்து இவ்வளவு இது பண்றாங்கன்றதே அவரே சொல்றாரு. அது அவரே சொல்லிட்டாரு, அகரத்துக்கு வந்து நிறைய இது பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்னு
சொல்றாங்க அப்படின்னா அது அது வேலிட் தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் அகரம் தான், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அகரத்துக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு தோணுச்சு. ஆகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. இருப்பா, நான் வந்துட்டு ரெண்டுத்தையும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் சொல்லிக்கிறேன். ஜனநாயகன் வந்துட்டு FDFS கடைசி FDFS பார்த்தாச்சு. அந்த டைட்டில் கார்டுக்கே நான் எனக்கு வந்து அது கடைசியா போட்ட அந்த மேஷப்லாம் அவரோட 30 years லெகசி கிடையாது. டைட்டில் கார்டு தான் அந்த லெகசி. ஸோ அதுலயே நான் செட்டில்டு. எனக்கு செட்டில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எனக்கு வந்து இப்போ சிஎம் ஆயிட்டு கோட் சூட்லயே சுத்திட்டு இருக்காரா, அதுக்கப்புறம் இப்போ பாக்குறது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நிறைய லுக்ல, நிறைய கலர் இதுல, காஸ்டியூம்ஸ்ல. இப்ப அந்த தளபதி கச்சேரி சாங் வந்து டான்ஸ் வந்து பிரிச்சுட்டா அப்படி அந்த 50 வயசுனே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ், ஒரு இது, ஒரு ஸ்வாக். அது எனக்கு வந்து அந்த சாங் வந்து எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு அந்த படத்துல. மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படத்தை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் எனக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. பட் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது வந்து பிளாஷ்பேக் வந்துட்டு சூப்பரா எடுத்திருந்தான் வினோத். அது ரொம்ப கம்மியான இம்பாக்ட், ரொம்ப கம்மியான டைம் தான். ஆனா பிளாஷ்பேக் வந்து சூப்பரா எடுத்திருந்தோம். எல்லாமே எல்லா கூஸ்பம் சீனும் அந்த பிளாஷ்பேக்ல இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா வந்துட்டு அவர் படம்னா இருக்கிற எல்லா அவரோட சாங், அவர் பாடுறது, டான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் காமெடி வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். கொஞ்சம் சவுண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. மற்றபடி நான் நாளே வந்துட்டு படம் பார்த்துட்டேன். அதனால இந்த படம்லாம் எனக்கு பெருசா எனக்கு ஏதோ ஹைப் வராது, தராதுன்னு தான் மைண்ட் செட்ல தான் நான் நேற்று சொன்னேன். அதே மாதிரி தான் நான் போய் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு ஒன் லாஸ்ட் டைம் டு செலிப்ரேட், அவ்வளவுதான். ஸோ அந்த ஜோன்ல நீங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் சூர்யா பத்தி பேசணும்னா, சூர்யான்னு சொன்னாலே ஒரு 2-3 சீன் ஞாபகம் லைக் மைண்டுக்கு வர சீன் தான் அந்த பிதாமகன் ட்ரெயின்ல அந்த காமெடி பண்றது. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு லைக் இயல்பா காமெடி பண்றதுன்றது ஒரு ப்ராப்பர் ஆக்டருக்கு தான் வரும். அதே மாதிரி அடுத்து அந்த இந்த ஜில்லுன்னு ஒரு காதல்ல அவங்க ட்ரெஸ்ஸ கிழிச்சிருவார்ல, கிழிச்சிட்டு வந்து நான் பண்ணல, தெரியாம பண்ணேன்ற மாதிரி சொல்லுவாரு. அது வந்து சூப்பரா இருக்கும் அந்த ஆக்டிங். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வாரணமாயிரம்ல அந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டு அந்த ஹோல் மாண்டாஜ், அது வந்து சூப்பரா இருக்கும். அது எப்படி இந்த ரெட்ரோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த 3 படம் வந்து சரியான ஆக்டிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள் சூப்பரான ஆக்டிங் தான் இந்த 3 படம் சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆக்டிங். படம் நடிச்சாச்சு, ஆக்ஷனு, காமெடி, ஃபேமிலி, எல்லா வில்லனா நடிச்சாச்சு, சைடு ஆக்டர் நடிச்சாச்சு, வெறும் கேமியோல வந்து மொத்த படத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயாச்சு, அதர் ஸ்டேட்ஸ்ல மார்க்கெட் பிடிச்சாச்சு. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணிட்டாரு அவரு. இந்த கருப்பு இதுக்கப்புறம் போற ட்ராக் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஒரு ஆர்டன்ட் அனில். ஆனா நான் இப்ப இதுக்கப்புறம் ஒரு ஆக்டரா ஒரு மூவிஸ்க்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஃபாலோ பண்றேன்னா நான் சூர்யா தான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அவர் வந்து இப்போ அடுத்து லைன் அப்ல இருக்கிறதோ இல்ல வரப்போற மூவிஸ் யார்கிட்ட கேட்கிறாருன்றது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ப்ராப்பர் ட்ராக் பிடிச்சிட்டாரு மாதிரி இப்பதான் கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு. எனக்கு பர்சனலா ஒரு மடோன் அஸ்வின், தமிழரசன் பச்சைமுத்து, அப்புறம் ஒரு சூர்யா 50யா அந்த அஸ்வத் மாரிமுத்துன்னு வருது இல்ல, எனக்கு இந்த 3 பேரோட பண்ணா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து இப்போ வரப்போற படத்துக்குலாம் வெயிட்டிங். ஹாப்பி பர்த்டே சூர்யா. நான் சொல்லட்டுமா? என்ன விஷால ப்ரோ சிரிக்கிறீங்க? சொல்லி பண்ணிருக்கவே கூடாதுன்ற படம் ஆகாஷ் ப்ரோ. அப்படி இல்லாமா பண்ணிருக்கவே கூடாது. நான் கங்குவாதான். அது வந்து அது யாருக்கிட்ட பண்றோம், எதுக்கு யாருக்கிட்ட இவ்வளவு எஃபர்ட் போடுறோன்றது கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். இப்ப நம்ம ஜெயனுக்கு சொல்ற மாதிரி அது வந்து பல மடங்கு அது அவருக்கு சொல்ல வேண்டியது. ஸோ கங்குவாதான். எதற்கும் துணிந்தவன்லாம் சின்ன பட்ஜெட், அது சோசியல் மெசேஜ் படம். நீங்க என்னதான் சொன்னாலும் அது தேவையான அந்த டைம்ல இருந்த தேவையான கருத்துக்களை சொன்ன மாதிரி ஒரு படம் தான். அது நல்லா ஓடல, ஃபேன்ஸா பிடிக்கல. கங்குவால அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பாரு. டைமே வேஸ்ட், மணி வேஸ்ட். அதுல வந்து அடி, அதுக்கு வந்து பேக் ஃபயர், அதெல்லாம் யாருக்கிட்ட கொடுக்குறோன்னு இருக்குல்ல. அது நம்ம விசுவாசம் பண்ணிட்டு வர சிவா கிட்ட கொடுக்கலாம். ஆனா அண்ணாத்த பண்ணிட்டு வந்த சிவா கிட்ட கொடுக்குறது தப்பு. ஸோ அதுதான். நான் சொல்லட்டுமா?
சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூர்யாவுக்கு பர்த்டே சொல்லிக்கிறேன். எனக்கு எல்லா ஆக்டர்ஸும் பிடிக்கும். ஆனா மரியாதை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இது பண்றது வந்து ஒரு சில ஆக்டர்ஸ்ல மட்டும்தான். அதுவும் ஒரு பிரதானமான இடத்துல சூர்யா அவர் வந்து இருக்காரு. நான் டு பி வெரி ஃப்ராங்க் சொல்லணும்னா, நான் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் அவரோட படங்களே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் வந்து ரஜினி அவரோட படம், அப்புறம் விஜய் அவரோட படம் அந்த மாதிரிலாம் ஐயோ பார்க்கல. ஆமா, நிஜமா தான் சொல்றேன், நிஜமா. அதான் எனக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சிங்கம் அந்த இது வாரணம் மயிலம் அது இது எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அப்ப அவரு மூவிஸ் ஓகே. எனக்கு அந்த இந்த நந்தா அந்த டைம்ல இருந்து மூவிஸ்லாம் நான் ஆர்டர் வைஸா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. நடுவில் அந்த சிங்கம் 2க்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப அவரோட கொஞ்சம் கொஞ்சமா வந்து டவுன்ஃபால் போற மாதிரியே இருந்துச்சு ஒரு 13 வருஷமா. எனக்கு வந்து டேரக்டா நான் பாயிண்ட் வந்துடுறேனே. எனக்கு வந்து இந்த படம் வந்து பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னா எனக்கு வந்து மாஸ் சொல்லுவேன். எனக்கு மாஸ் எனக்கு சுத்தமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் நான் ரொம்ப லேட்டா தான் 2023 தான் பார்த்தேன். அந்த படம் எனக்கு சுத்தமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். அது ஏன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. யுவனோட மியூசிக் மட்டும் தான் அது நல்லா இருக்கும். இந்த படம் எனக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா இது ஆஸ் யூஷுவல் அந்த இது வாரணம் மயிலமா இருக்கட்டும், சிங்கம் 2 அந்த மாதிரி இது இருக்கு. அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்டீங்க? ஒண்ணு இந்த படம் நடிச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் வேற அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. கரெக்ட். எனக்கு வந்து எல்லாருமே வந்து மகதீரா சொன்னாங்க. நான் வந்து துப்பாக்கி சொல்லுவேன். நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவர் வந்து இது துப்பாக்கி மிஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு படம் 7ஆம் அறிவு நடிச்சாரு. ஓகே, 7ஆம் அறிவு ஓகே, நல்ல படம் தான், ரொம்ப பிடிக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க. ஆனா எனக்கு துப்பாக்கியில இவர் நடிச்சிருந்தா எனக்கு இன்னும் எனக்கு நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால வந்து நான் துப்பாக்கி வந்து சொல்லுவேன். ஒன் செகண்ட் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சூர்யா. இப்பதான் வந்து நல்ல ஒரு ட்ராக்கா வந்து போறாரு. கருப்புல பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. இதுக்கு இன்னமும் வந்து இன்னும் மேலும் மேலும் நல்ல ஒரு படங்கள்லாம் கொடுத்து பண்ணுவாருன்னு வந்து நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நான் விஸ்வநாதன் சன்ஸ் ப்ரோமோ பார்த்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டர் விட்டுருந்தாங்க சூர்யா 47. அது ரொம்ப குவர்க்கியா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளவுதான். கேக்குதா? கேக்குது. எனக்கு வந்து எனக்கு இப்ப சொன்ன மாதிரிதான். இப்போ அவரு மாவீரன் ப்ரோ கேக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்க மாட்டேங்குது ப்ரோ. மியூட் போட்டீங்க மாவீரன் ப்ரோ. ஓகே இவ்வளோ நல்லவனா இருக்கணுமா அப்படின்னு நிறைய இடங்கள்ல இதை தான் நான் பாசிட்டிவா சொல்லியிருந்தேன். இது இவ்வளோ நல்லவனாவா இருக்கணும் அப்படின்னு இப்படி எனக்கு இப்போ தோணுது ரீசெண்டா. இப்போ ஏன்னா நான் பார்த்தேன் எல்லா ஸ்டார்ஸுமே கேக்குதுண்ணா. ஓகே மாவீரன், நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ரொம்ப நேரமா நீங்க பேசுறேங்க, அடுத்து நான் பேசுறேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் இஷ்யூ தான். இப்போ ஃபேன்ஸை வந்து என்ன பண்ணா ட்ரிகர் ஆவாங்க, பாத்தியா என் தலைவன் மாஸ்க் கட்டிட்டான், இந்த மாதிரி வேலையை தான் நிறைய ஸ்டார்ஸ் பார்க்குறாங்க. இப்போ அவர் பண்ணியிருக்க தேவையில்லை. எல்லாரும் போட்டு ஆர்ஜே பாலாஜியை புழக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இமீடியட்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார், வேணாம் அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயம்தான். ஓகே, நான் தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியோ அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்குது. இவர் இப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவரை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்த காலத்தில். இப்போ ஓகே, ஃபேன் அந்த லெவலில் தான் இருக்கேன். ரொம்ப குட்டி கொஞ்சம் இருக்கிறப்பெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஃபேனாக இருப்பேன். அந்த வகையில் ஹாப்பி டு பி அ சூர்யா ஃபேன். எனக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்ற படம் வந்து நண்பன் தான். நண்பன் ஒவ்வொரு டைம் பார்க்குறப்போ தோணும், இது சூர்யா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்றது வந்து எதற்கும் துணிந்தவன் தான். மாவீரன், நான் பேசலாமா? முடிச்சுங்க. ஓகே சாரி, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், கத்திக்கிட்டே இருந்தேன், கேட்கல போல யாருக்கும். ஓகே டன். என்னன்னா, என் லைஃப்ல மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆக்டர் எனக்கு வந்துட்டு சூர்யா தான். ஏன்னா நான் சின்ன வயசுல அவருடைய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அந்த படத்துல ஒரு கதாபாத்திரமா இருப்பார்ல, அதுவா மாறணும்ட்டு நான் ஃபீல் பண்ணது நிறைய படங்கள் சூர்யாவோட படங்கள் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆயுத எழுத்து பார்த்துட்டு பாலிடிக்ஸ்ல போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அந்த டைம்ல. அயன் பார்த்துட்டு அதுல பண்ற எல்லாத்தையுமே பண்ணணும்னு தோணுச்சு. அது ரொம்ப தப்பு தான், ஆனா
தப்பு தான், அதான் சொல்றேன். அதான் அந்த வயசுல தெரியாம வந்து தோணுச்சு. வாரணமாயிரம் பார்த்துட்டு ஜிம்முக்கு போகணும்னு தோணுச்சு, காக்க காக்க பார்த்துட்டு போலீஸ் ஆகணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி ரொம்ப அது வந்து கமலுக்கு சொல்லுவாங்க, அவர் படங்கள்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி அது மாதிரி ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான ஒரு ஆக்டர் அவரு. எனக்கு அவருடைய படங்கள் எல்லாமே மேக்சிமம் படங்கள் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர். அவரோட கண்ணு வந்துட்டு எல்லாருமே மலையாளம் ஆக்டர்ல ஃபஹத்தோட கண்ணு அப்படின்லாம் பேசுவாங்க. சூர்யாவோட கண்ணு அது தனியா பேசும். அதை வந்துட்டு ரொம்ப ப்ராப்பரா யூஸ் பண்ணது. இங்க பலருக்கும் பிடிக்காத படம் என்ஜிகே. அதுல வந்துட்டு கண்ணுக்கு வச்சிருக்க ஃப்ரேம் எல்லாமே ஒன்னொன்னு நின்னு பேசும். அப்படி செல்வா வந்துட்டு ரொம்ப சூப்பரா கிராஃப்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட கண்ணுக்கு மட்டும் சொல்றேன், படமா அப்படி இப்படின்னு விட்டுருங்க. இன்னொன்னு வந்துட்டு பிரகாஷ் அண்ணன் கேட்ட 2 கேள்வி, அவர் பண்ணிருக்கவே கூடாதுன்னு எனக்கு தோன்ற படம், எனக்கு இப்ப ரீசன்ட் படம்லாம் எதுவும் இல்லை. ஆரம்ப காலத்துல ஸ்டீன் ஒரு படம் பண்ணாரு, அது மட்டும்தான். நடுவுல வந்துட்டு என்னத்துக்கு இது, என்ன தலைவா பிலிமோகிராஃபி படிக்கும் போதே அப்படியே மஜாவா இருக்கு, நடுவுல ஏன் தலைவா அதை பண்ண அப்படின்ற ஒரு ஃபீல் வந்த படம் அந்த படம் ஸ்டீ அப்படின்னு ஒரு படம். அதுல ஹீரோயினா வந்தவங்க கூட இப்ப குக் வித் கோமாளி எல்லாம் வந்திருப்பாங்க. சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. நான் நடிச்ச 2 படமும் ஓடல. அதுல ஆமாமே, ரொம்ப சுமாரான படமே இது. ரொம்ப அது எப்ப விஷால் ப்ரோ வந்துச்சு? மௌனம் பேசியதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். 2001 நினைக்கிறேன். மௌனம் பேசியதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன். நந்தாக்கு அப்புறமா நந்தாக்கு அப்புறம் மௌனம் பேசியதே, அதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அந்த படம் எனக்கு இப்பயுமே தலைவா, அது லுக்காவே என்ன தலைவா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்னு அவர் மிஸ் பண்ண படம், அந்த படம் இப்ப யாருமே எடுக்கல, ரிலீஸே ஆகல. ஆனா ஜிவிஎம் ஒரு இன்டர்வியூல சொன்னப்ப என்ன ஐடியா அப்படின்ட்டு, துப்பறியும் ஆனந்த்னு ஒண்ணு சொன்னாரு, சூர்யாக்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. அது துருவ நட்சத்திரம். இது ரெண்டுமே வந்துட்டு ஏன்னா துருவ நட்சத்திரம் இன்னும் பார்க்கவே இல்லை, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன். தலைவா இது உனக்கு சூப்பரா இருந்திருக்குமே தலைவா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இன்னொன்னு அவர் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன். ஆயுத எழுத்து மைக்கேல் ஆல் டைம் ஃபேவரட், அதுதான் ஃபர்ஸ்ட். 2வது பிதாமகன்ல அவர் பண்ண ஹியூமர் சான்ஸே இல்லை. அது எல்லாருக்கும், எல்லா பெரிய ஸ்டார்ஸ்க்கும் ஹியூமர் அவ்வளவு ஈஸியா வராது. ஹியூமர் அவ்வளவு ஈஸியா வந்துச்சுன்னா அவங்க ஆடியன்ஸோட சீக்கிரமா கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த வகையில பாக்குறப்ப அதோட ஹியூமர் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் ஹியூமர்ல ஒரு சம்பவம் பண்ண போறாரு. அது வரப்ப நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இன்னொன்னு நடுவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு தோய்வு, அந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடி எல்லாம் பார்த்தோன்னே அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கமல் எப்படி சிறுத்தை சிவாக்கு தேங்க்யூ சொல்றான்னா, ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் கார்த்திக் சுப்பராஜ். ரெட்ரோல பிச்சுட்டாரு, தூக்கி சாப்பிட்டுட்டாரு எல்லாரையும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரெட்ரோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப டஃப், அந்த கேரக்டர் அந்த இதை புல் ஆஃப் பண்றது அப்படி ரொம்ப ஈஸியா. இன்னும் குறிப்பா சொன்னா ஸ்டண்ட் வந்துட்டு அந்த ரெட்ரோல நான் பார்த்துட்டு ஐயோ நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே இந்த வருஷம் கருப்பு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தியேட்டர்ல, ஜாலியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க பிரச்சனை இருந்தாலுமே ஓவராலா ஒரு நல்ல ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அடுத்தடுத்த விஸ்வநாதன் சென்ஸ் ப்ரோமோ பார்த்தேன், நல்லா இருக்கு அந்த ப்ரோமோ. அடுத்தது ஜீத்து படத்துக்கும் ரொம்ப வெயிட்டிங். ஜீத்துக்கு அப்புறம் அவர் ஞானவேல் படத்துக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். 2-3 விஷயம் சொன்னாங்க, ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, அதனால அந்த படத்துக்கு வெயிட்டிங். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார், தேங்க்யூ. எங்க அப்பா சார்பாவும் ஹாப்பி பர்த்டே, ஏன்னா எங்க அப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சூர்யா சார். தேங்க்யூ. நான் சொல்லவா? நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன் ப்ரோ. எனக்கு வந்து என்னன்னா சூர்யா வந்து என்னன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல. ஸோ என்னோட சைல்ட்ஹுட் ஸ்கூல் காலேஜ் தான் இருக்கிற டைம்ல செம்ம பீக்கா இருந்த ஒரு பர்சன். அவர் ஃபிலிமோகிராஃபியும் சரி, அஸ் அ பர்சனாகவும் சரி. எனக்கு ஒரு ஆக்டர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலா, அவரோட ஃபேன் நான். பட் அவரை தாண்டி அவருக்கு அடுத்து நான் ஒருத்தர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இப்போ வரைக்குமே ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு அவர் மேல ஒரு அன்பு இன்னும் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது சூர்யா தான். ஆப்வியஸ்லி அஜித் சார் மேல கூட எனக்கு ஒரு சில மன வருத்தங்கள் இருந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் சூர்யா மேல அந்த மாதிரி எனக்கு மன வருத்தங்கள் இருந்ததில்லை இந்த மொமெண்ட் வரைக்குமே. ஸோ ஹாப்பி பர்த்டே த ஒன் சூர்யா. எனக்கு அவரோட ஃபிலிமோகிராஃபில பழசெல்லாம் ஓகே, பட் இப்போ கரண்டா எனக்கு வந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்க வேணாம்னா ஆப்வியஸ்லி ஈட்டி தான். இந்த படத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது வந்து என்னன்னா, நீங்கெல்லாம் சொல்லிட்டீங்க மோஸ்ட்லி. துருவ நட்சத்திரம் எனக்கு வந்து என்னன்னா, அவர் பண்ணியிருந்தா மேபி அந்த துருவ நட்சத்திரத்தை நம்ம பார்த்துருந்துருக்கலாம், கௌதமோட ஒரிஜினல் வேர்ஸ் நம்ம பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபீல். ஸோ துருவ நட்சத்திரம் இருக்கு, நண்பன் இருக்கு, மகதீரா, துப்பாக்கி எல்லாமே அவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஈட்டி மட்டும் பண்ணாம இருந்திருக்கலாம். இதுதான் சூர்யா நல்லா இருக்கணும். நிறைய விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சினிமாவை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் பண்றாரு. அது எல்லாமே அவருக்கு இன்னும் நிறைய நல்ல பேர் இல்ல. கமல் கவனிச்சியா ப்ரோ, நடுவுல ஒரு செகண்ட் ப்ரோ அவர் வண்டியில நின்னுட்டு இருக்காரு ப்ரோ, டிராஃபிக் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு. கேக்குதா கமல்? ஒருத்தர் சொன்னார்ல இப்போ ஒரு ரெஸ்பெக்ட் வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். சின்ன வயசுல இருந்தே சூர்யானாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அவர் மேல. என்னன்னு தெரியல, அவர் மேல மட்டும் தனியா. எனக்கு சூர்யானா ஒரு 5 படம் இருக்கு. வாரணமாயிரம், அயன், கஜினி, சிங்கம், வேல். இந்த 5 படமும் நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்.
கேக்குதா நான் பேசுறது? கமல் தீபக் பேசுறாரு கமல். கேக்குது. அதான் இந்த 5 படம் தான். இந்த 5 படம் அப்பெல்லாம் சிடி தானே. ஸோ சிடி தேய பார்த்துருக்கேன் இந்த 5 படமும். ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் அவரோட பேட் ஃபேஸ்ன்னு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அதுல கூட வந்த எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். அஞ்சான், மாற்றான், மாச, அது எல்லா படமே எனக்கு பிடிக்கும். என்ஜிகேக்கு அப்புறம் வந்து சில படங்கள் மட்டும் பிடிக்காது. அதுக்கு முன்னாடி அந்த எல்லா படமுமே பிடிக்கும். இப்போ அவர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. இப்போ லிங்கு பாய் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவரு என்ன பண்றாரோ இல்லையோ அந்த கமர்ஷியல் ஜோனை மட்டும் விட்டு வெளியே வராம எல்லா படமும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதான் சொல்றேன், அந்த கமர்ஷியல் ஜோன் மட்டும் விட்டு வெளியே வராம அவர் எல்லா படமும் பண்ணட்டும். நடுவில் ஹெச் வினோத் அது இதெல்லாம் வருது, தயவு செஞ்சு அந்த சைடு மட்டும் எல்லாம் வேணாம். சிவா கூட பண்ணா கூட ஓகே. சிவான்னு சொன்னோன்னா எதுவும் வந்துடாதீங்க. அந்த ஒரு வீரம் வேதாளம் அந்த ஜோன் இருந்தா கூட ஓகே. ஏன்னா அது மினிமம் கேரண்டியா இருக்கும். இது இவர் வேற சைடு போயிட்டாருன்னா, பயோபிக் அந்த மாதிரி போயிட்டாருன்னா கொஞ்சம் ஆஃப் பீட்டா இருக்கும். அதனால கமர்ஷியல் ஜோன்லயே அவர் டிராவல் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் அதான் பிரகாஷ் ப்ரோ கேட்டாரு, இந்த ஒரு படத்தை பண்ணா மிஸ் பண்ணிருக்க கூடாது, இந்த ஒரு படம் பண்ணிருக்க கூடாதுன்னா, எனக்கு எல்லாரும் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ள விஷால் ப்ரோ சொல்லிட்டாரு, துருவ நட்சத்திரம் வந்து பண்ணியிருக்கணும். துருவ நட்சத்திரம் மிஸ் பண்ணிட்டு அவர் அஞ்சான் பண்ணாருன்னு அப்போ ஒரு இதுல பார்த்தேன், இன்டர்வியூல பார்த்தேன். அது ஜிவிஎம்மே சொல்லியிருப்பாரு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஏன் சூர்யா என்ன ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிவிஎம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், சூர்யாவுக்கும் அவர் 2 படம் சூப்பர் படம் கொடுத்துருக்காரு, காக்கா காக்கா வாரணமாயிரம். ஸோ அவரு நம்பியிருக்கலாம். அது என்ன அப்போ என்ன மேட்டர் நமக்கும் தெரியாது, ஸோ நம்ம பேச வேணாம். பட் அது ஒன்று பண்ணிட்டு இது பண்ணியிருக்கலாம், அஞ்சான் மிஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இது பண்ணியிருந்தா அது மிஸ் ஆயிருக்கலாம், அதனால சொல்றேன். மற்றபடி ஓகே, ஹாப்பி பர்த்டே த ஒன் சூர்யா. ப்ரோ நான் ஆக்சுவலா பேசுனதுக்குள்ள கேட்டதா இல்ல போன் கேட்டது சொல்லுங்க ப்ரோ. நடுவுல சின்னதா டிராப் ஆச்சு, ஆனா ஃபுல்லா கேட்டேன். ப்ரோ நான் பேசலாங்களா? பேசுங்க தலைவா. சூர்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சூர்யா வந்து எப்படின்னா, நம்ம அந்த எல்லாருமே சினிமா பார்க்க ஆரம்பிப்போம்ல ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பிடித்தமானது அஜித், விஜய், அந்த பேரலா ஒருத்தன் முளைச்சு வர்றான். அந்த டயத்துல ஸ்ரீ வந்து எங்க ஊருக்கார பக்கத்து ஊருக்காரர் எடுத்த படம். அந்த டைமிங்ல அந்த டைட்டில், அந்த அப்ப இருந்து அந்த யூனிக்கா டைட்டில் இருந்தா அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா இன்னொன்று ஸ்ரீ இப்போ வரைக்கும் பார்க்கல. ஆனா அந்த டயத்துல மௌனம் பேசியதே ஒரு 10-20 தடவை கேசட் பார்த்த படம். முதல் முறையா திரையரங்குல போய் நம்ம படம் பார்க்க ஆரம்பிச்சேன்ல, அந்த டயத்துல நந்தா படத்தை வந்து ஒரு 4-5 தடவை பார்த்துருக்கேன் தியேட்டர்ல. நந்தா அப்ப இருந்து சூர்யா மேல நமக்கு ஒரு அந்த ஒரு நியூட்ரலான ஒரு நடிகரா இருப்பாப்புல. விக்ரம் ஒரு பக்கம் வளர்ந்து வர்றப்பல அந்த டைமிங்ல 2 ஒரு பேரலா ஒரு காம்பினேஷன் உருவாகி போய்க்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. சூர்யாவோட டிராபேக் சொல்லணும்னா, கௌதம் மேனன் காம்போல இருந்து வெளியே வந்ததுதான். அந்த காம்போல இருந்து வெளியே வந்தது வந்து 2 பேர்த்துக்குமே பேக் ஃபயர் ஆச்சு. 2 பேருமே எமோஷனலா, கௌதம் மேனன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாப்புல எமோஷனலா. ரொம்ப நம்ம வந்து ஒரு ஹீரோவுக்கு எவ்வளவு நேர்மையா வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு சூர்யாவுக்கு வேலை செஞ்சாப்புல. டிலே அதெல்லாம் ரெண்டாவது, அது படமா சூர்யாவுக்கு பெஸ்ட்டுக்கு கொடுத்தது வந்து ஜிவிஎம் தான். ஜிவிஎம் விட்டு வெளியே வந்த அந்த துருவ நட்சத்திரம், அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு பத்தினி சாவ மாதிரி கௌதமான ஏதோ செஞ்சு விட்ட மாதிரி சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சூர்யா பண்ணிருக்க கூடாதுன்ற படங்கள் வந்து சிங்கம் 3, சிங்கம் 2வோட அதை நிப்பாட்டு இருக்கணும். சிங்கம் 2லயும் அது ஓவர் டோஸு. அந்த புதுசா நம்ம பார்க்காத ஒரு வெளிநாட்டு வில்லன் டேனி, அவனோட அந்த அக்ரெசிவ் இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதே ஃபர்ஸ்ட் ஹாப் கொத்தா கொத்தி எரிஞ்சிருப்பாங்க. சிங்கம் 3 பண்ணிருக்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி மாஸ், அது நல்ல படம் தான். சூர்யாவோட படங்கள்ல பார்க்க முடியாத படங்கள் வந்து பண்ணிருக்க கூடாத படங்கள்னு சொல்லலாம். கல்ட்டு கிளாசிக்னு நீங்க இன்னும் 20 வருஷங்கள் சொல்லலாம், இப்போ சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். என்ஜிகே பண்ணிருக்க கூடாது. அந்த டைமிங் சூர்யா வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த ஜோனை விட்டு வெளியே வர வேண்டிய இடத்துல வந்து மறுபடியும் ஒரு நல்ல உடும்பு பிடியில மாட்டிக்கிட்ட மாதிரி செல்வராகவன் வச்சுக்கிட்டாப்புல. அந்த படம் பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி ஈட்டி அது பண்ணிருக்க கூடாது. அது ப்ரொடக்ஷன் சைட்ல ஏதோ காரணங்கள் சொல்லி அந்த படம் ஒரு குப்பையா வந்துச்சு, அந்த படம் பண்ணிருக்க கூடாது. சூர்யா மிச்சபடி பண்ண எல்லா படமே பெஸ்ட். ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு தேவை கமர்ஷியல் மார்க்கெட்லன்றத வந்து சூர்யா பக்காவா பண்ணிக்கிருந்தாப்புல. சூர்யாவோட படங்கள் வந்து இப்ப வந்து
நீங்க சொன்ன மாதிரி மௌனம் பேசுது அந்த டைமிங்ல வந்து ஸ்ரீ வந்துச்சுன்னா அந்த ஸ்ரீயை யாருமே கண்டுக்கறல. தூள், சாமி இந்த படங்கள் நடல அந்த காதல் சடுகுடு, கெங்கு மாதிரி அந்த ஸ்ரீ பத்தி கண்டுக்கறல. ஏன்னா நந்தான்ற ஒரு படம் நல்ல ஒரு செல்லுக்கு ஒரு வச்சு மௌனம் பேசுது அப்ப நல்லா பண்ணிக்கிருந்தாப்புல. அதுக்கடுத்து ஒரு பீக் ஏறினா அப்புறம் பாத்தீங்களா, அந்த பீக்ல வந்து பேரழகன் ஒரு ஒரு மிட்டான படம் தான், ஆனா அது சூப்பர் ஹிட் ஆச்சு. மாயாவி ஒரு சுமாரான படம், ஆனா அது மார்க்கெட்டை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. ஆயுத எழுத்து மிக்சட் ரிவ்யூ, அது எந்த பாதிப்பு ஏற்படுத்தல. கஜினி வந்து தூக்கி சாப்பிட்டு எரிஞ்சிட்டு போயிடுச்சு. அதாவது உச்ச நட்சத்திரங்கள், அதாவது வளரும் நட்சத்திரங்களான ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அத்தனை பேரையும் பீதி அடைய வச்ச ஒரு வளர்ச்சி சூர்யாவோட வளர்ச்சி. அப்ப வந்து நம்மாளு விக்ரம் வந்து மஜா அந்த மாதிரி ஒரு ஒரு லாக்குல போயிட்டாப்ல. அப்ப சூர்யா வந்து தன்னந்தனியா யாரும் இல்ல காட்டுக்குள்ள நான் தான் ராஜான்ற மாதிரி. அப்ப விஜய்க்கும் ஒரு பேட் ஜோன் இருந்துச்சு, வில்லு அது இதுன்னு ஒரு சைஸா போய்க்கு இருந்துச்சு. தலைய சொல்லவே தேவையில்ல, தலைவாக்குல தலை ஊண்டி நடந்தாரு. அந்த டயத்துல சூர்யா ஒரு ஏர் இருக்குல்ல, அது அப்படி ஒரு வளர்ச்சி, சரியான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில சிங்கம் 2 பண்ணிருக்கூடாது. அதே மாதிரி ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து ரத்த சரித்திரம் பிடிக்கும். அதுல சூர்யாவோட அந்த ரோலக்ஸ் எல்லாம் சும்மா ஒரு சும்மா ஒரு 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 பிரச்சனை கூட இருக்காரு. ரத்த சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யாவோட லுக்கு செம மாசா காமிச்சிருப்பானுங்க சூர்யா. ஆயிரமா அப்படி துட்டிக்க வெட்டுவேன் குதிக்க வெட்டுவேன் அப்படி காட்டுறவேவும் நம்மளுக்கு அந்த விலங்கு போட்டுக்க அப்படி அந்த ஓடியாடுறது, விவேகோபுரை வீட்டுக்குள்ள இறங்கி அடிக்கிறதெல்லாம் நம்ம போடு போடு போடுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூர்யாவை தான் கேவி ஆனந்தோட மாற்றானுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஏழாம் அறிவு ஒரு மிக்சடு ஒரு மாதிரி போச்சு வேலாயுதம் காம்பினேஷன்ல. அதுக்கப்புறம் அந்த மாற்றானோட ஃபிளாப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துதானே ஆகணும்ன்ற ஒரு டயத்துல தான் ஒரு மாதிரி ஹிட்டா இல்லையான்ற மாதிரி அஞ்சான், 24 அந்த விக்கி ஒருத்தவன் செஞ்சான் பாவத்தை, நம்ம வச்சு கழுத்தை அறுத்து ரத்தத்தை பொரியல் வச்சு சாப்பிட்டான். ஏன்டா ரீமேக் படத்தை எதுக்கடா எத்தனை வருஷம் எடுத்து அதுக்கு தானா சேர்ந்த கூட்டம் ஒரு இதை வச்சு அன்பான பெண் இவங்கள வர ஆசையை கட்டி ஒரு அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாப்ல. இருந்தாலும் சூர்யாவுக்கு என்னோட நம்பிக்கைக்கு இந்த இந்த படம் கருப்பு வந்து கருப்பனோட அருளால மறுபடியும் ஏறி போகட்டும். அந்த வெரைட்டி தான் சூர்யா. நீங்க வந்து அப்படியே இந்த இறுக்கமான முகம் பெரிய ஸ்டிப் ஆஃபீஸர் தான் நடிக்கணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி சூர்யா மிஸ் பண்ண எல்லா படமும் சூர்யா நடிக்கக்கூடிய படங்கள் தான். சூர்யாவுக்கு ஃபிட்னஸ் இருக்கு, டான்ஸு, எல்லா எமோஷனும் வரும். அவர் மிஸ் பண்ண படம் எல்லாமே அவருக்கு ஓகேவான படம் தான். அவரு விட்டு நடிச்ச படங்கள் தான் இருக்கும். கஜினில இருந்து சிங்கம் 2 வரைக்குமே அது எல்லாமே வெரைட்டியான படம், எதுவுமே ஃபிளாப்லாம் ஆகல. அந்த மாதிரி ஒரு லைன் அப் கொடுக்கறதே பெரிய விஷயம். இல்ல அத மாற்றானுக்கு அப்புறம் மாற்றான் இடையில வந்து சிங்கம் 2 மட்டும் தான் ஹிட் ஆச்சு. மாற்றானுக்கு அப்புறம் சிங்கம் 2 அதோட தான் அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் சூர்யா கிட்ட வந்துச்சு தெரியுங்களா, ஒரு மாதிரி ஒரு இருக்கும். அது வந்து அஞ்சான்ல பிரஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அந்த பழைய கதை அடுத்த மாசம் அப்படியே ஒரு பேர் சொன்னாவே போயிடுச்சு. 24லாம் பக்காவான ஒரு படம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாஃப் அந்த படம். அதுல அந்த தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒன்று பண்ற இந்த கல்ச்சரை ஒழிச்சு கட்டணும். எந்த ஆடியன்ஸ் இப்ப நம்ம பூரா தெலுங்கு படம் பாக்குறோம், மலையாள படம் பாக்குறோம், எல்லாரும் பிடிக்குதுன்றான். நீ யாரு இது தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்காது நீயே ஒரு டிசைட் பண்ணி ஒரு கண்ட்ராய்வான ஒரு குப்பையை கொண்டு வந்து மண்டக்குள்ள திணிச்சு. சூர்யா கிட்ட அந்த காமெடி வாட்ச் மெக்கானிக் காமெடி எடிட்டிங் டேபிள் பார்த்திருந்தாலே ஒரு 1000 தடவை சொல்லிட்டாப்லப்பா எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே அந்த படம் தப்பிச்சிருக்கும். வாட்ச் மெக்கானிக் காமெடி கட் பண்ணிருந்தாலே அந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா தியேட்டர் அது சூப்பர் படம், இன்டர்நேஷனல் ஸ்டஃப்னு சொல்றேன்ல. அப்படி ஒரு படத்துல அந்த காமெடி நம்மளுக்கு தேவையில்லையே. அதுல சரண்யாவுக்குரிய பிளாஷ்பேக்கே அவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு டிராமா இருக்கும் அந்த படத்துல. இந்த காமெடி போர்ஷன்ஸை மட்டும் தூக்கி எறிஞ்சிருந்தாலே அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். தியேட்டரிக்கல் மொமெண்ட் தானே படம். போய் நம்ம பார்த்துட்டு நம்மளை கொட்டாய் விட வச்சுட்டு ஐயோ அப்படின்னாமே முடிஞ்சு. அந்த படம் எவ்வளவு பெரிய இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் உழைப்பு அதெல்லாம் ரெண்டாவது நீங்க பிளாப்ளா சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. ரிலீஸ் ஆகிற டயத்துல நீ அத்தனை மாசம் முழிச்சு உட்காந்து எடிட் பண்ற அல்ல அவ்வளவு வேலை பாக்குற அத்தனை சூட் போயிருக்க. அந்த ஒரு வாரம் இன்னும் கவனமா பண்ணி தேவையில்லா தூக்கி எறி. என்ன ஈகோ இப்ப இந்த டெல்டட்சன் மாதிரி இப்ப கூட விட்டு போ. அப்படி ஒருத்தவனோட சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரை வதம் பண்ண ஒரு காலகட்டங்கள் கடந்து வனவாசம் போய் இப்ப திரும்பிட்டாரு. இனிமேலு கொஞ்சம் நல்லபடியா இருக்கட்டும். இப்ப இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜனநாயகன் ரிவ்யூ நாளைக்கு சொல்லுவோம். 2வது தலைவா சொல்லுங்க தலைவா.
கூலி ரிவ்யூக்கு பெரிய ஃபேனு. அப்படியே முடிச்சிருங்க, 2 அடி அடிச்சிருங்க. இல்ல 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 போயிடலாம் ஒட்டுக்கா. நான் அவர் நாளைக்கு தனியா வைக்கலாம்னு பார்த்தேன் நானு. இல்ல 10 ஆச்சு, அதுக்காக பார்த்தேன். சொல்லிட்டுறாங்களா அதையும்? முடிச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதானே. ஜனநாயகன் வந்து டோட்டலா நம்மளுக்கு ஏத்துக்கவே முடியல. தலைவனோட பகவந்த் கேசரி அப்படியே எடுத்திருந்தாலும் ஒரு பிளாக் பஸ்டரா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமா வந்திருக்கும். எனக்கு ஆரம்பத்துல ஜெயில் சீனுக்குள்ள ஒரு டிராமா பண்ணாங்க, அந்த ஒரு சாங் டிராமான்னு. அப்பயே ஐயோ எனக்கு ஐயோ எதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் இவனே அப்படின்ட்டு. கேட்கலையே எனக்கு மட்டுமா? தலைவா கேட்கல? கேக்குதுங்களா? வேலையை பார்த்துட்டு அப்படி கேக்குதுங்களா? ஓப்பனிங்ல இருந்து அந்த ஜெயில் சீனுக்குள்ள போயாச்சு. தலைவன் மீறி அங்க ஒரு தப்பு நடக்காது. ஜிபியூல அந்த ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி தலைவனை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம விசில் அடிக்க வந்திருக்கோம். நீ அங்க வந்து ஒரு பெரிய ஒரு உறங்கினா உறங்காட்டியான்னா அவருக்கு தாளாட்ட ஒரு வேளை அவர் கொத்து புரோட்டா போட்டாங்க ஒரு 5 நிமிஷம். டேய் எங்கேயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம்டான்ற மாதிரி ஒரு பதட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வில்லனுக்குரிய இது பூரா ஓவர் டோஸ். அப்ப நான் காலைல 6 மணி ஷோ பார்த்துட்டு பிஜிஎம் எல்லாம் விடுங்க, வில்லன் இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவேன் அது சொன்னா பத்தலையா? கிட்டத்தட்ட இந்த படத்துல நீங்க கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துல உயிரிழப்புகள் மட்டும் 1.5 லட்சம், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கூட வரலாம். அந்த ஆப்பிரிக்காவில் செத்தவங்க எல்லாம் கணக்கு வச்சோம்னா அங்க ஒரு 1.5 லட்சம். நம்ம வில்லன் அங்கிட்டு இடையில வரவில்லை போக்குவரத்துல கொண்டது ஒரு 10,000 5,000 பேரு. அப்புறம் கிளாஸ்ல கொண்டது ஒரு 500, இதுல தளபதி கொண்டது ஒரு 100 200. ஐயோ ரத்தம் தெரிச்சு எனக்கு கண்ணு தெரியாத கோபம். மதுரை பிளாஷ்பேக் பர்சன்லாம் எரிச்சலோட உச்சம். மதுரைக்கு அப்பாற்பட்ட ஒரு படமா இருந்துச்சு அது. ஒரு சீன் வரும், அதுல ஒரு 60 பேர் உயிரிழப்பு, அது சம்பந்தமான ஒரு ஊர்வலம் போகும். அடப்பாவே அப்ப அப்படியே போயிட்டு இருந்தாலும் ஒரு ஏதோ நடந்தாலும் அது முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 200 பேரை சுட்டு கொண்டு விடுவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு அடுத்த சீனே ஒரு சீன் வரும், பிரகாஷ்ராஜ் சம்திங் ஒரு மீட்டிங்கு, 1 லட்சம் ஒரு 5,000 பேர் ரவுடிஸ் போயிடுவாங்க. அவங்கள சுட்டு கொள்ளாம அவங்கள கொள்றதுன்னு முடிவாயிருச்சு. பழி அந்த இடத்துல அப்படி கூட சுட்டுட்டு போகாம நீங்க பூரா நின்று வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போய்க்கிருக்கோம். நிறைய இது கனெக்ட் ஆகல வரும். வில்லன் எபிசோடு முழுசா கனெக்ட் ஆகல. அதாவது அந்த கண்டென்ட் ஓகே, அதுவும் ரொம்ப ஓவர்டோஸா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் இந்த மத ரீதியான டைலாக்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஒரு மாதிரி திணிச்ச மாதிரி இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னு எப்படி இருந்துச்சுன்னா, வேட்டையன் படத்துல அந்த அந்த துஷாராவை ரேப் பண்ணி கொண்ட சீனை ஒரு மாதிரி ரிப்பீட்டடா காமிச்சு ஒரு மாதிரி அந்த படத்தையே ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த கோயில இடி இந்த சம்திங் அந்த மாதிரி ஒரு இது வந்து பேசுறப்பெல்லாம் நீ சென்சார் போர்டு இந்த படத்தை நிப்பாட்டி வச்ச தப்பே இல்லைன்ற மாதிரி எனக்கெல்லாம் தோணிருச்சு. செகண்ட் ஹாஃப் முழுசா ஒப்பவே இல்லை. பகவந்த் கேசரி அப்படியே எடுத்து வச்சிருந்த இன்டர்வல் போர்ஷன் பக்காவா இருந்துச்சு. விஜய்க்கு அந்த மாசம் இருந்துச்சு. அந்த வந்து அந்த பைக்ல உள்ள வர்றப்பே அந்த வைப்பு ராவணமான சரிக்கு வர்றப்ப எல்லாம் பக்காவா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம அஜித் ஃபேனா இருந்தாலும் அந்த படம் பாக்குறப்ப அந்த சீனுக்கு நம்மளே கத்துற மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கணும் ஆக்சுவலா. இந்த படம் வந்து அரசியல் என்ட்ரிக்காக செய்யப்பட்ட பல மாறுதல்களால இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படமா வந்துருச்சு. ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு நிறைய குப்பத்தனமான சீன்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிள்ளை அந்த பொண்ணா நடிச்ச நம்ம பைசு அந்த பிள்ளை வந்து அந்த அந்த ஹைட்டு இதெல்லாம் இருக்குல்ல உடல்வாகு, அந்த ஏத்து சண்டை போடுற மாதிரி இந்த பிள்ளை பாவமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா அந்த ஹைட்டு அதெல்லாம் இருக்கப்ப ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீனுக்கு எலிவேஷன் இங்க இல்ல. அங்க பாளைய அடி வாங்கி ஒரு மாதிரி இருப்பாப்புல, இப்ப வந்து எந்திரிச்சு ஆகணுன்ற மாதிரி ஒரு ஹைப் இருக்கும். சூப்பரா அங்க கனெக்ட் ஆச்சு. இங்க அந்த கனெக்டே இல்ல. இங்க நிறைய அந்த படம் வந்து ரொம்ப உழைப்பி தள்ளி கடைசியில எலெக்ஷன் ஓட்டு போடுற எல்லா கையிலும் ஆயுதத்தை போடு, வன்முறை 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 வன்முறை, படம் முழுக்க வன்முறை உச்ச தாண்டவம். இவரும் குந்தாகரமா வெட்டி கொள்றாரு. ஒரு விஜய் படம் பார்த்த மாதிரியே இல்ல. அக்மார்க்கா அந்த படத்தை அப்படியே இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்ன்றதான் என்னோட ஒப்பீனியன். ரசிகர்களுக்காக அவங்களுக்காக ஒரு விருந்து. அதே மாதிரி தளபதி புராணம்
வாழ்க்கையில இவ்வளவு புராணம் நான் வந்து விவேகத்தை கூட ஒரு தடவை பார்த்தலாம் போல. நண்பா நீ அப்படி நண்பா இப்படி நண்பான்னு சொல்றேன்ல, அதை கூட 2 தடவை காது ஹெட்செட்டை போட்டு நம்மளா கேட்டா கூட எனக்கு அவ்வளவு இது இருக்காது. அவ்வளவு விஜயும் தளபதி தளபதி அவரு சொல்றாரு, இவன் சொல்றேன் அவன் சொல்றேன் அவன் சொல்றேன் இருக்கேன் புறான் சொல்றேன் சொல்லிக்கே இருக்கேன். அந்த அளவுக்கு புராணம் தேவையில்லை. ஒரு நீட்டான, நீங்க யாரோ சொன்னீங்க அட்லி தான் இதை ரீமேக் பண்ணக்கூடிய பக்கா மெட்டீரியல். அவன் பண்ணியிருந்தானா தன்னோட ஆஸ்தான ஒரு நடிகர், அவனை பார்த்து இப்ப ஒரு வளர்ந்த ஒரு இயக்குனர், அவனுக்கு அடையாளமே விஜய் தான். அப்படிப்பட்ட ஆளுகிட்ட கொடுத்திருந்தா இந்த படம் ஒரு இந்த சொல்லுங்கள போக்கிரி கில்லி எல்லாம் தெலுங்கூட ஒரு டஃப்பா இருக்கும். அவ்வளவு ஒரு பெஸ்டான ரீமேக்கா அதை பண்ணியிருப்பான். ரசிகருக்காக நீங்க ஒரு தடவை என்ன கொண்டாடிக்கீங்க. ஓகே டன். மற்றவங்களாம் சூர்யா பிறந்தநாள் பத்தியும் ஜனநாயகம் ரிவ்யூ பத்தியும் பேசியாச்சு இல்ல. பரணி முடிக்க போறீங்களா? ஆதி வந்திருக்காரு, தோழர் வந்திருக்காரு. ஆதி பேசுறத கூட முடிச்சிட வேண்டியதா. அப்ப நானே நீங்க ஏங்க 10:30 வந்தீங்க? 3வது வாட்டி பாத்துட்டு இப்பதான் வந்தேங்க. தொண்டை கட்டி போய் வந்திருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தொண்டை சரியா போகும். இப்போ கொஞ்சம் 10 நிமிஷம் பேசுங்க, காலைல பேச முடியாது. நாளைக்கு அப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில மறுபடியும் 10 மணிக்கு திரும்ப போறேன். சரி, அப்ப நாளைக்கு நைட்டு தொண்டை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கல்கண்டு பால் குடிச்சிட்டு மிளகு பால் சாப்பிட்டுட்டு நைட் நாளைக்கு வந்து நீங்க நிறைய பேசுங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு 10-20 வரைக்கும் மேல பாத்துருப்பீங்க. இந்த 20 தடவையோட சேர்த்து இந்த ஒரு 3 பிளஸ் நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து 25 வெற்றிகரமான 25 நாள் கொண்டாடுவோம்ல, அது மாதிரி 25வது வியூ முடிச்சுட்டு நாளைக்கு ரிவ்யூ சொல்லுங்க. நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்குவோம். ஆதி எது சொல்லணுங்களா? சூர்யா பர்த்டே ஸ்பெஷலா எது சொல்லணுமா? ஆமா, எனக்கு அந்த போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் எனக்கு அந்த சூர்யா 47 போஸ்டர் இருக்குல்ல, அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல இப்படி ஒரு போஸ்டர் வந்து ஒரு ஸ்டார் ஹீரோ படத்துக்கு பார்த்து செம்மையா இருந்துச்சு எனக்கு அந்த பர்த்டே போஸ்டர். நான் அதான் சொல்றேன், இந்த ஒரு சில விஷயத்த பார்க்கும் போதே நமக்கு தோணும்ல, இந்த படத்தோட மூடு என்னவா இருக்கு போகுது, இந்த படத்தோட ஒரிஜினலா ஒருத்தன் கதை சொல்லணும்னு வரான்றது தெரியுது இல்ல இதை பார்க்கும்போது. அது நல்லா இருக்கு. அது அந்த உணர்வே சூப்பரா இருக்கு பார்க்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா அது வந்து எனக்கு வந்து அதுதான். அப்புறம் விஸ்வநாத் ஹன்சன்ஸோட அந்த இவரோட அந்த இன்டர்வியூ பார்த்தேன், வரதராஜன் இன்டர்வியூ. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுவும் அகைன் எனக்கு அது இனிஷியலி அந்த படத்து மேல எனக்கு பெரிய இது இல்லை, ஆனா டீசர்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப அதுவும் ஏன்னா எனக்கு லக்கி பாஸ்கர் பெருசா ஒர்க் ஆகல, அதனால எனக்கு அந்த படத்து மேல பெரிய இது இல்லை. ஆனா அதோட மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றா வந்துச்சுல, அதெல்லாமே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பாட்டை சொல்ல நான் இதா சொல்றேன், டீசரா அந்த மாதிரி போஸ்டரா அதெல்லாம். ஸோ எனக்கு இந்த 47 சரி இதுவும் சரி நல்லா இருக்கு. ஒரு இந்த வருஷத்தை இன்னும் பயங்கர ஒரு 2 இதோட என் பண்ண போறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பொதுவா எனக்கு சூர்யாவில் விமர்சனங்கள் இருக்கு, பாராட்டுகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அது எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ சில பேர் ஜெயிச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப கருப்பு எனக்கு சுத்தமா இருக்காது. இன்ஃபேக்ட் அது எனக்கு பொலிட்டிக்கலி அதுல நிறைய பிரச்சனைகளும் இருந்துச்சு. ஆனாலும் கூட சூர்யா ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க அட்லீஸ்ட் ஒரு இந்த வெற்றி ஒண்ணு வந்துருச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அகரம் மூலமா சூர்யா தொட்ட உயரத்தை இன்னொரு ஸ்டாரால தொடவே முடியாது. ஸோ the tallest a star can go-ன்னு ஒண்ணு இருக்கு, கேன் க்ரோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அதுதான் அந்த நிலை தான். அவர் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்திருப்பாரு, அவங்க ஏதாவது வரிசையா வருவாங்களே, அந்த ஒரு வீடியோ போதும், நான் காலத்துக்கும் அந்த வீடியோவை பார்த்து சரிடா நீ உன்னை செஞ்சுட்டா அப்படின்னு நான் என்னால என்கிட்ட பேசிக்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு செம்ம மூமெண்ட் அது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன எதுன்றதே தெரியல, எனக்கு அவ அர்த்தமே கிடைக்கல அப்படின்னு. ஏன்னா வெறும் பீக்குன்றது இருக்குல்ல, பீக் நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஒரு சொலவடை இருக்கு, சொல்லுவாங்க பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் சரிவுதான் அப்படின்னுவாங்க. நீங்க ஒரு பீக் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்க எந்த ஸ்டெப்பு வச்சாலும், எந்த டைரக்ஷன் நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சாலும் நீங்க அதுக்கப்புறம் சரிவு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அந்த பீக் அட்டைன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கீழே மட்டும் தான் நீங்க சரியணும். ஸோ பீக்குன்றது எப்பவுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. ஆனா கண்டெய்ன்மெண்ட்னு அதுக்குல மன திருப்தின்னு சொல்லுவாங்க, அது வந்து கன்ஃபார்மா இப்ப அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கும்.
அவரே திருப்பி திருப்பி பார்த்தா கூட அப்போ நான் ஒன்று செஞ்சுட்டேன்டான்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு விஷயம் அவர் அகரம் மூலமா செஞ்சதுன்றது. ஸோ அது எனக்கு வந்து பயங்கர பர்டன் வரப்போ வாழ்த்துறப்பையோ, இந்த பர்டன் இல்லை, பொதுவாகவே எனக்கு சூர்யாவை பார்க்கும்போதே எனக்கு அந்த விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல முதல்ல வரும் ஃபர்ஸ்ட் இதுவா. ஸோ அது எனக்கு வந்து பயங்கர இதுவா இருந்துச்சு. இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு சூர்யா சம்மந்தப்பட்டு வந்த இந்த பர்த்டே விஷயமா இருக்கட்டும், இந்த அந்த விஸ்வநாதன் இந்த இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல இந்த சூர்யா 47 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சூர்யா 47 இந்த சூர்யாகிரியன் எதுவுமே இல்லாம வெறும் போஸ்டராவே எனக்கு அது அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஆவேசம் மீட்டர் தானே சொன்னாங்க அந்த படம். ஸோ அதை பார்க்கும்போதே அவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஒரு போலீஸ் ஸ்டோரி, ஒரு காப் ஸ்டோரிக்கு நீங்க இப்படி ஒரு போஸ்டர் எதிர்பார்க்கவே மாட்டீங்க தானே. ஒரு ஸ்டாரு, ஒரு காப்பு, ஆனா இப்படி ஒரு ஒரு போஸ்டர்ன்றது செம ஜாலியா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஓகே, சந்தோஷம். பிரகாஷ் ப்ரோ, நான் அப்படியே சூர்யா பர்த்டே விஷ் பண்ணிடுறேன். நாளைக்கு விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே மட்டும் சிம்பிளா முடிங்க, பாத்துக்கலாம். இல்ல 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன். அது விடுங்க, அது லாங்கஸ்ட் சினி டாப்னு நினைக்கிறேன் தான். இல்ல அது வேலையா இருக்கு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நானும் விஷ் பண்ணிடுறேன். நானும் அப்படியே வந்து வெயிட் பண்றேன் எல்லாரும் முடிப்பாங்கன்னு. எனக்குமே வந்து அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி சூர்யாவை அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு அஜித் பார்த்தா தூக்கிட்டாரு போல பிரகாஷ். இல்ல இங்கதான் இருக்கு. அதுக்குள்ள இந்த புது அப்டேட் அவர் மியூட் போட்டாருங்க. இல்லைங்க, இந்த புது அப்டேட் டச் ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்கா இதை. அதே மாதிரி எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து எனக்கு சிங்கம் தான். அந்த படத்தை எத்தனை வாட்டி ரிப்பீட் வாட்ச்ல போட்டாலும் அதை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாஸ் எலிவேஷன் ஃபிலிம். எனக்குமே ரொம்ப நாளா அவருக்கு ஒரு கம்பேக் வரணும்னே இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்பிட்டு இருந்தது, எப்படியோ இந்த கருப்பு கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தேன். அதே மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற லைனப் எல்லாமே பயங்கரமா இருக்கு. எக்ஸப்ட் வந்து ஞானவேல் படம் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க ஒன்று கேட்டீங்க, ஒரு பண்ணிருக்கவே கூடாத படம், பண்ண வேண்டிய படம், மிஸ் பண்ண படம்னு. எனக்கு பண்ணிருக்கவே கூடாதுங்கிறது என்ஜிகே தான். ஏன்னா எல்லாருமே கங்குவா சொல்லலாம். ஆனா கங்குவா பண்ணங்காட்டி தான் இப்போ ஒரு லைனப் பயங்கரமா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதனால கங்குவாவால ஒரு பிரயோஜனம் இருக்கு. பட் இந்த என்ஜிகேவால ஒரு பிரயோஜனமும் அவருக்கு இல்லை. அண்ட் தென் பண்ணியிருக்க வேண்டிய படம் மிஸ் பண்ணது இயற்கை. ஏன்னா அந்த படம் அவர் பண்ணியிருந்தாருன்னா அந்த டைம்ல அவர் இருந்த ஜோனுக்கு அது இன்னும் பயங்கரமா கல்ட் கிளாசிக்கா மாறி இருக்கு. இப்பவே அது கல்ட் கிளாசிக் தான். சூர்யாங்கும் போது அந்த படம் இன்னும் ஒரு படி மேல போயிருக்கும். அந்த படம் மிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இது மட்டும் காஸ்ட்லி மிஸ்ன்றது அவர் கெரியர்ல த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் மிஸ் வந்து சர்பட்டா தான் என்ன பொறுத்த மட்டும். ஸோ சர்பட்டா காஸ்ட்லி மிஸ். ஷுட் ஹவ் மிஸ்டுன்றது எனக்கு தெரிஞ்சு சர்பட்டா வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பண்ண படம் சிங்கம் 3. அதுதான் அவர் பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். பர்னி சும்மா இருக்க பர்னி, மத்த இடத்துல பேசுங்க. பர்னி பேசவே மாட்டாரு, இப்போ வந்துட்டாரு. முடிச்சிடுறேன்னா இருந்தா சரி சொல்லுங்க. நியாயம் பண்றீங்க எல்லாம். எனக்கு 11 வரைக்கும் போங்க. போவோம். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா நான் பாட்டுக்கிட்டே உட்காந்து பேசப்பட்டு போயிடலாம். அவரோட ஆதவன் படம் நான் சின்ன வயசுல ரொம்ப என்ன சொல்ற தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வந்து மறக்க முடியாத படம். எனக்கு இந்த படம் பண்ணியிருக்க கூடாது, இந்த படம் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு ரீசன் தான். எனக்கு ரொம்ப வந்து எத்தனை வாட்டி போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா ஐயனும் சிங்கமும் சொல்லுவேன். அப்புறம் 24ம் பிடிக்கும். அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே சூர்யா. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. ஓகே பாய். நான் ஒன்று சொன்ன கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லாம தான் நாளைக்கு கமெண்ட்ல யூடியூப்ல கேட்பாங்க உங்களுக்கு என்ன கேள்வின்னு. எனக்கு அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுன படம் வந்து துருவ நட்சத்திரம். கௌதம் மேனனுக்காக அந்த படம் பண்ணியிருக்கணும். உண்மையுமே அந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்மளும் படம் பார்த்துருப்போம். அது ரெண்டாவது வந்து பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் படத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மீம் ஒன்று வரும் கடைக்குட்டி இருந்து, அது மாதிரி சொல்லிக்கிறேன். நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடி அந்த ப்ரோக்ராம் அவர் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அவர் பண்ணாம இருந்தாருன்னா அவர் அந்த டைலாக் பிரச்சனை, இந்த மாடுலேஷன் பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பாட்டுக்கும் பர்ஃபெக்டா போயிருந்திருக்கும். எந்த ஒரு தொந்தரவுமே இருந்திருக்காது. அந்த ஒரு ப்ரோக்ராம்னால அவருடைய ஒரு 4-5 படத்துல வந்து அவருடைய டைலாக் மாடுலேஷன் ரொம்ப ஒரு கெடுத்து விட்டுருச்சு. முக்கியமா 24 படத்துல கெடுத்து விட்டுருச்சு. அப்பேற்பட்ட படத்துல அந்த மாடுலேஷனுக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன காரணமா என் மனசுக்கு பட்டனால அந்த நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடி அவர் வாழ்க்கையில பண்ணாம இருந்திருக்கலாம். மற்றபடி இதுதான். திரும்ப ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேங்கனால பேலன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.